நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோ ஜெயம் உதீரயேது இதிகாச புராணாப்யாம் வேதம் சௌபபிரம்மயேது விபேத் கல்பஸ்ருத்தாத் வேதகாம் ஆமயம் பிரதர்ஷ்யதி சம்யஞாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்ஹித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. இந்த நிகழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் KGB அறிவழகனின் இனிய வாழ்த்துக்கள். இந்திய திருநாட்டின் இரு கண்களாக பாவிக்கப்படும் இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இவற்றிலிருந்து இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நமது முன்னோர்கள் நமக்காக, நமது நன்மைக்காக, நமது தேவைகளுக்காக நம்மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு இயற்றிய இதிகாசங்கள் புராணங்களிலிருந்தும் சில முத்துக்களை அனுபவிக்க உள்ளோம். நமது முன்னோர்கள் இதிகாசங்களை மட்டுமல்ல, புராணங்களை மட்டுமல்ல, உபனிஷத்துக்களையும் இயற்றியுள்ளார்கள். 4 வேதங்கள் என்று நாம் அறிந்தவை, இவற்றை துவாபர யுகத்திலே அதற்கு முன்னே ஒன்றாக இருந்த வேதத்தை 4 வேதங்களாக ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதமாக பிரித்தவர் வேத வியாசர் ஆவார் என்பது நாம் அறிந்த செய்தியாகும். அதே வேத வியாசர் 5வது வேதமாக கருதப்படும் மகாபாரதத்தை இயற்றினார். 18 பர்வங்களோடு கூடிய 1,25,000 ஸ்லோகங்களையும் கொண்ட ஒரு இதிகாசமாகும். வேதங்களில் கூறப்பட்ட தத்துவங்களையும் கருத்துக்களையும் நடைமுறைப்படுத்தி காட்ட உருவாக்கப்பட்ட புராண தொகுப்பே இதிகாசங்களாகும். இதில் வரும் பாத்திரங்களை, வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை வாழ்வியலில் வடித்து காட்டிய பாத்திரங்களாக இன்றைக்கும் திகழ்கின்றன என்றால் அது மிகையாகாது. உபனிஷத்துக்கள் அவை அமிர்தபிந்து உபனிஷத், பிருஹத் ஆரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், கோபாலதாபனி உபனிஷத், கௌஷீதகி உபனிஷத், மகா உபனிஷத், மாந்தூக்கிய உபனிஷத், முண்டக உபனிஷத், நாராயண உபனிஷத், பிரசூன உபனிஷத், புருஷபோதினி உபனிஷத், சுபல உபனிஷத், தைத்ரீய உபனிஷத், ஸ்வேதாஸ்வதா உபனிஷத், கத உபனிஷத், ஈசோ உபனிஷத், ஐத்ரேய உபனிஷத், கேனம் உபனிஷத். இவற்றை, இந்த உபனிஷத்துக்களையும் விளக்குவதற்காகவே பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களாக சொல்லப்பட்டது என நாம் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் நாரத புராணம், பிருஹன்னாரதீய புராணம், கூர்ம புராணம், மத்ச புராணம், வராக புராணம், விஷ்ணு புராணம், பத்ம புராணம், கருட புராணம், நரசிம்ஹ புராணம், சிவபுராணம், லிங்க புராணம், திருவிடையாளர் புராணம், கந்த புராணம், பிரம்ம புராணம், அக்னி புராணம், பிரம்மாவை வர்த்த புராணம், வாமன புராணம், பாகவத புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகிய இவற்றால் கடவுளின் அவதாரங்களின் நோக்கங்கள், வாழ்க்கை ஒழுக்கத்தின் அவசியம், மரணத்திற்கு பின் மனிதன் நிலை, சைவ வைஷ்ணவ நெறிமுறைகள் மற்றும் படைப்பின் ரகசியம் போன்றவை மிக எளிமையாக கதைகளின் வடிவிலும் தத்துவ விளக்கங்களின் வடிவிலும் மிக அழகாக நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இவை சீட பரம்பரை வாயிலாக முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மாவுக்கும், அவர் நாரதருக்கும், நாரதர் வியாசருக்கும், வியாசர் மத்வாச்சாரியாருக்கும், அவர் பத்மநாபருக்கும்,
பத்மநாபர் நரஹரிக்கும் அவர் மாதவருக்கும், பின்னர் அடுத்தடுத்து மாதவர் அக்ஷோப்பியருக்கும், பின்னர் ஜெயதீர்த்தர், ஞானசிந்து, தயாநிதி, வித்யாநிதி, ராஜேந்திரர், ஜெயதர்மர், புருஷோத்தமர், பிரம்மண்ய தீர்த்தர், வியாச தீர்த்தர், லக்ஷ்மிபதி, மாதவேந்திரபூரி, ஈஸ்வரபூரி, மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யர், ரூப, ரகுநாதர், கிருஷ்ணதாஸ், நரோத்தமர், ஷஸ்வநாதர், பலதேவர், பக்த வினோத தாகூர், கௌர கிஷோர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி என குரு சிஷ்ய பரம்பரை வழியாக சமீப காலம் வரை பல தொன்மையான புராணங்களும் இதிகாசத்தின் பின்னணிகளும் தற்காலம் வரை நம்மிடம் நூல்களாக திகழ்கின்றன என்றால் நமது பாரம்பரியம் அவ்வளவு சாமானியம் அல்ல என்பது தெளிவாக விளங்கும். பல புராணங்களையும் இதிகாசங்களையும் மற்றும் வேதங்களை பிரித்தும் எழுதிய வியாசர் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஒரு ரிஷி என்பதில் ஐயமில்லை. எப்படி அவ்வளவு காலம் உடலுடன் கூடிய ஒரு உயிர் வாழ முடியும் என்ற வினா நம் மனதில் எழுவது இயற்கைதான். அது எப்படி எனில், அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லப்படும் வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், உச்சாடனம், பேதனம், மாரணம் ஆகியவற்றின் உதவி கொண்டு அஷ்டமகா சித்துக்களான அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிராக்காமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகியவற்றை மகாதவங்கள் செய்து அடைந்து அதன் உதவியால் தான் பன்னெடுங்காலம் இறைவனின் அனுகிரகத்தால் வாழ்ந்தார்கள் என்பதில் ஐயமில்லை. தசரத சக்கரவர்த்தி சுமார் 60,000 ஆண்டுகள் அயோத்தி ராஜ்யத்தை சக்கரவர்த்தியாக கோலோச்சி ஆண்டு வந்தான் என்ற ராமாயண குறிப்பு மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும். அதேபோல் தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய 3 காலங்களிலும் ஔவையார் தனது தர்மமான பிரம்மச்சாரிய வாழ்க்கையை வாழ்ந்து மக்களுக்கும் மன்னர்களுக்கும் இணையற்ற தொண்டாற்றி வந்தார் என்பதை பல இலக்கிய குறிப்புகள் நமக்கு பறைசாற்றுகின்றன. அகத்திய மாமுனிவர் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததோடு சிவபெருமானுக்கு நெருங்கிய உறவாக வாழ்ந்ததோடு திரிலோக சஞ்சாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பூமி பந்தின் இடப்பெயர்ச்சி அல்லது சமமற்ற தன்மையை, அதாவது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்திருந்த ஒரு நிலையை சமன் செய்த அற்புத சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் என்பதை பார்க்கும்போது இன்றுள்ள விஞ்ஞானம் கூட இதனை செய்ய முடியுமா என்ற கேள்வி நமக்குள் எழத்தான் செய்கிறது. விஞ்ஞானம் இன்று விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்புகிறது. சமீபத்தில் மங்கள்யான் என்ற ராக்கெட் அனுப்பப்பட்டது. இது செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது. இது அந்த கிரகத்தை சென்று அடைய மாத கணக்கில், ஏன் ஆண்டு கணக்கில் ஆகும் என்று செய்திகள் சொல்கின்றன. ஆனால் அன்றைக்கு மெய்ஞானத்தில் கண்டறியப்பட்ட புஷ்பக விமானம் போன்றவை கண்ணிமைக்கும் நேரத்தில் மாவேகம் என்று சொல்லப்படும் மனோவேகத்தில் சப்தலோகங்களுக்கும், ஏன் இறைவன் இருக்கும் இடமான வைகுண்டத்திற்கு கூட ஷண நேரத்தில் சென்றுவிடக்கூடியதாக இருந்தது என்றால் இதில் ஆச்சரியமில்லை என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று கண்டறிந்த ராக்கெட்டில் கிரையோஜெனிக் இன்ஜின், லிக்விட் ஃபியூவல் என்று செலவினங்கள் அதிகம். மேலும் பெட்ரோல் போன்ற திரவங்களால் ஓடக்கூடிய விமானங்கள், பஸ், கார், மோட்டார் பைக் போன்ற வாகனங்களில் இருந்து இவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் பொல்யூஷன், வானமண்டலத்தில் ஓசோனில் ஓட்டை போடுகின்ற பிரச்சனைகளை நாம் செய்திகளின் வாயிலாக அறிந்துள்ளோம். நமது சித்தர்களும் ரிஷிகளும் அன்று வாழ்ந்த தவ யோகிகளும் பயன்படுத்திய புஷ்பக விமானம் போன்றவற்றிற்கு ஃபியூவல் தேவையில்லை, நிறுத்த ஷெட் தேவையில்லை. மேலும் இவற்றிற்கு தனியாக விமானியோ பணிப்பெண்ணோ அவசியமில்லை. மேலும் இவை உலகத்திலேயே மிகச்சிறந்த வேகமான மனோவேகத்தில் செல்லக்கூடியவை. அதாவது அவர்கள் மனத்தால் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அடுத்த நொடிப்பொழுதில் அங்கு நிற்கும். இது நமது பாரதத்தில் நடந்த உண்மைகளாகும். வேதங்களோ இதிகாசங்களோ ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அவற்றில் சொல்லப்பட்டவை யாவும் சத்தியமான சம்பவங்கள் என்பதில் ஐயமும் தேவையில்லை. அது மட்டுமல்ல, பல காலங்களுக்கு முன்னரே பூமியில் இருந்து கொண்டு நமது ரிஷிகளும் முனிவர்களும் வேதத்தின் ஓர் அங்கமாக ஜோதிஷ சாஸ்திரத்தை அளித்தார்கள். அது எப்படி? எங்கோ பல லட்சம் அல்லது கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற கிரகங்களின் தாக்கங்கள் மனிதனை, அவன் வாழ்வை நிர்ணயிக்கின்றன என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் விஞ்ஞானிகள்.
பின் ஏன் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் மனித தேடல் இன்றைய விஞ்ஞானத்தில் ஏற்பட்டது என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. மனித உடலுக்கு ஆத்மா எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உடல் என்ற பூமிக்கு ஆத்மா என்ற சூரியன், மனம் என்ற சந்திரன், இரத்தம் என்ற செவ்வாய், நரம்பு என்ற புதன், சதை மற்றும் மூளை என்ற புலன்களை கட்டுப்படுத்தும் குரு. இப்படி பூமிக்கு இந்த கிரகங்கள் முக்கியமானதால் தான் எங்கோ பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஜூபிட்டர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் குரு கிரகத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் அண்டவெளியிலிருந்து விண்கல் டன் கணக்கில் விழுந்தபோது அந்த கிரகத்தில் பாதித்தால் பூமிக்கும் தாக்கம் வரும் என்ற கோணத்தில் பயத்துடன் ஆராய்ந்தது விஞ்ஞானம். இதை நாம் கண்கூடாக கண்டோம். மேலும் இதையே நமது சித்தர்கள் அண்ட தத்துவத்திற்குள் பிண்ட தத்துவம், பிண்ட தத்துவத்திற்குள் அண்ட தத்துவம் என மிக எளிமையாக கூறிவிட்டார்கள். இந்த பிரபஞ்சமானது ஒரு அணுவிற்குள் உள்ள புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இன்னும் பல கண்டுபிடிக்காத சங்கதிகள் அடங்கிய தொகுப்புதான் என மெதுவாக நமது விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டு வருகிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லையற்ற தொடர்பு உண்டு. இந்த பிரபஞ்சம்தான் இந்த பூமியை தோற்றுவித்தது என்பதில் இருந்தே விளங்கும். இது எப்படி எனில், ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்த தொப்புள் கொடி உறவான குழந்தைக்கும் தாய்க்குமான உணர்வு போல என்று அறியலாம். எனவே பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பூமிக்கு மிக அருகாமையில் உள்ள இதன் உறவுகளான சூரிய மண்டலத்தில் இருக்கும் சூரியன் முதலான கிரகங்களுக்கும் நிச்சயம் பரஸ்பரம் நெருங்கின தொடர்பு உண்டு என்பது விஞ்ஞானபூர்வமாகவே விளங்கும். எனவே விஞ்ஞானபூர்வமாகவே பூமியில் உள்ள உயிர்களுக்கும் இது பொருந்தும். எனவே ஜோதிஷம் விஞ்ஞான பூர்வமானது என்பது இதன் மூலம் விளங்கும். எனவேதான் மகாபாரதத்தில் மிகச்சிறந்த ஜோதிடத்தில் சிறப்பானவர் என்று பகவான் கிருஷ்ணரே வியக்கக்கூடிய நபராக சகாதேவன் என்ற கேரக்டரை வியாசர் நிறுத்தியிருந்தார். மகாபாரதத்தில் முகுஷன் என்ற ஒரு மன்னன் உலக இன்பங்களை தூய்க்கின்ற தமது புலன்களை கட்டுப்படுத்தி இந்த பூமியில் இனி மனித பிறவி அல்லது மறுபிறவி கூடாது என்று வாழ்ந்து வந்தான். அப்போது அவனது மந்திரிமார்கள் அவனிடம், மன்னனே, நீர் இதுகாரும் உமது புண்ணியங்களை கொண்டு 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அதன் பலனாக இந்திரன் பதவியை அடைந்தால் உங்களுக்கு மறுபிறவி இருக்காது என்று கூற, அந்த மன்னன் அதன்படி 100 அஸ்வமேத யாகங்களை சிறப்பாக செய்ததன் விளைவாக அகத்தியர் முதலான சப்தரிஷிகள் இந்திரலோகத்தில் இருந்து பல்லக்கோடு வந்திறங்கி மன்னன் முகுஷனை அழைத்துச் சென்றார்கள் என்று காண்கிறோம். எனவே எங்கோ கண்ணுக்கு தெரியாத ஓரிடத்தில் உள்ள இந்திரலோகத்திற்கு ரிஷிகள் சுமந்து சென்ற பல்லக்கில் முகுஷன் மன்னன் ஏறி சென்றான் என்பது ஒரு அதிசய செய்தியாகும். அது மட்டுமல்ல, இதே மகாபாரதத்தில் இந்திரலோகத்தில் உள்ள வெள்ளை யானையை எடுத்து வர பீமன் தன் அம்பால் இந்திரலோகத்திற்கு ஏணி அமைத்து ஏறி சென்று எடுத்து வந்தான் என்பதையும் நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, கௌரவர்கள் 100 பேரும் ஒவ்வொருவரும் 1000 யானை பலம் கொண்டவர்கள். அவர்களை வீழ்த்திய அர்ஜுனாதிகள் என்று சொல்லப்படும் பஞ்சபாண்டவர் எவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் என்று சொல்லவும் வேண்டுமோ? இப்படிப்பட்ட சனாதன தர்மங்களை தூக்கி பிடித்த நமது முன்னோர்கள் தர்மவான்களாக வாழ்ந்தார்கள் என்பதாலேயே இந்த திறமைகளை அவர்களுக்கு இயற்கை அளித்தது என்பதில் ஐயமில்லை. அதேபோல் நோய்கள் என்பதும் அன்றும் இல்லாமல் இல்லை. காசநோய் கண்டு விசித்திர வீரியன் மரித்தான் என்றும், சத்தியவாணியின் கணவன் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டான் என்றும் செய்திகள் உள்ளன. எனினும் புராணங்களும் இதிகாசங்களும் உபனிஷங்களும் சொல்ல வந்தவை தர்மமான கொள்கை கொண்ட மனித வாழ்வே இகபரத்திற்கு இணையானது என்றும், மரணம் என்பது ஒரு சம்பவம், அதன் பின்னர் உள்ள ஆத்மாவின் வாழ்வே மிக நீளமானது, பெருமையானது என கூறுகின்றன. இது ஒரு பிரபஞ்ச உண்மை சம்பந்தப்பட்டது. அதாவது ஆங்கிலத்தில் யுனிவர்சல் ஃபேக்ட் என்று சொல்லுவார்கள், அல்லது யுனிவர்சல் ட்ரூத் என்றும் சொல்லுவார்கள். சரி, இந்த திட்டங்களை வகுத்தது யார்? அப்படியானால் யார் அவர்களுக்கு இந்த அதிகாரங்களை கொடுத்தது? உயிர்களை எடுக்கவும் இறப்பை கொடுக்கவும் மனித சட்டப்படி மனிதனுக்கு உரிமையில்லை என்று மனித சட்டம் சொல்லும் போது யமனுக்கு மட்டும் ஏன் இது பொருந்தவில்லை? யார் இந்த யமன்? இந்த பிரபஞ்சம் என்பது யாது? இதில் சூரிய மண்டலத்தின் பங்கு என்ன? கடவுள் யார்? தேவதை என்றால் என்ன? ஆவி என்றால் என்ன? பேய் என்றால் என்ன? மறுபிறவி உண்டா? சொர்க்கம் நரகம் உண்டா? அவதாரங்கள் உண்மையா? பிறவிகள் எத்தனை? இது போன்ற எண்ணற்ற கேள்விகளை கொண்ட நமக்கு இதற்கெல்லாம் எளிதில் புரியக்கூடிய விடை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒரு விதைக்குள் பெரிய ஆல விருட்சம்,
பல நூறு கிளைகளையும் விழுதுகளையும் அழகான உறுதியான பசுமையான இலைகளையும் வசந்த காலத்தில் வருகை தரும் அற்புதமான பட்சிகளின் பசியாற்றும் பழங்களையும் மற்றும் அரிதான மருத்துவ குணங்களையும் கொண்ட பிரம்மாண்டம் அடங்கியுள்ளது. அடிப்படையில் ஒரு விஞ்ஞான உண்மை அடங்கியுள்ள விஷயத்தையே பிரபஞ்ச உண்மை என்று அழைக்கிறோம். அதாவது அடிப்படையில் மாறாதது விஞ்ஞானம். ஆனால் மாறுவதே மாறாதது என்பதுதான் அடிப்படையின் மாறுபட்ட வெளிப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். இதை நாம் உணரும்போது நிச்சயமாக மறுபிறவி உண்டு, எனவே ஆத்மா அழியாதது, இந்த உடல் அழியக்கூடியது என்று நாம் உணர முடியும். அப்படி உணர்ந்தால் மட்டுமே மரணம் என்னும் பயத்தினின்று நாம் தெளிவடைய முடியும். பகவத்கீதையில் ஓரிடத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போதிக்கிறார். அதாவது தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் ஒருவன் விழுந்து மூழ்கிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வேளையில் யாரேனும் அவனுடைய உடை நனைகிறதே என்று வருந்துவார்களானால் அவர்கள் அறிவிலிகள் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்வது என்று சொல்கிறார். அதாவது அழியப்போகும் உடலுக்காக வருந்துபவன் தண்ணீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக வருந்துபவனுக்கு ஒப்பானவன். அவனின் உயிர்க்காக வருந்துபவனே பிரம்மமறிந்த மனிதனாகிறான் என்று கூறுகிறார். பகவத்கீதை வாயிலாக ஒரு உடல் என்ற அர்ஜுனன் உயிர் என்ற ஆத்மாவிடம், அதாவது பரமாத்ம புருஷரான கிருஷ்ணனிடம் கேட்பது போல அமைந்திருப்பது உயர்ந்த சிந்தனையாகும். ஆக ஆத்மா அழியாதது என்பது இதன் மூலம் விளங்கும். அழியாத ஆத்மாவை ஏன் ஒரு அழியும் உடல் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கேள்வி இதன் மூலம் அனைவருக்கும் எழுமல்லவா? அதாவது நீரில் அடங்கி உள்ளது H2O, ஹைட்ரஜன் என்ற வாயு 2 பங்கும் ஆக்சிஜன் என்ற வாயு 1 பங்கும் சேர்ந்ததுதான் நீர் என்று நாம் பள்ளிக்கூடத்திலேயே தெரிந்து கொண்டோம். இந்த இரண்டும் சேர்ந்த நிலையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நீர் தோன்றுவதற்கு ஆதாரமாக அதற்கு முன்னரே தனித்தனியாக தோன்றியுள்ளது என்பது விளங்கும் அல்லவா? அதேபோல் எல்லா ஜீவராசிகளும் ஜடங்களும் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றின. இதனை மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் பூகோளம் எவ்வாறு தோன்றியது என்பதை தெளிவாக காணலாம். மேலும் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களில் அத்தியாயம் 2 பதம் 13 சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது ஆத்மா வேறு உடலுக்கு மாறுகின்றது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே கீதையில் உறுதி செய்தபடி பரமத்தின் அங்கத்துணுக்குகள் நித்தியமாக இருப்பவை. ஷரா என்ற பெயரில் அவை அழைக்கப்படுகின்றன. அதாவது பௌதீக இயற்கையில் விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பை உடையவை அவை. எனவே ஆத்மா மரணமடையாதது, அது அழியக்கூடியது அல்ல, அது என்றும் நித்தியமானது என்பதை நாம் பகவான் கிருஷ்ணனின் வாயிலாக அறிந்து கொண்டோம். சரி, கர்மா என்பது என்ன? அது எப்படி ஒரு உயிருக்கு அல்லது ஆத்மாவுக்கு உண்டாகிறது? முதலில் கர்மா என்பதை அறியும் முன் ஓர் அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே போன்ற 3 அறிவு நிலைகளில் பூரண உண்மை அதை அறிபவரால் உணரப்படுகின்றது. அந்நிலைகள் பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று வெளிப்படுத்தப்படுகின்றன என்று ஸ்ரீமத் பாகவத புராணம் கூறுகின்றது. படைப்பு கர்த்தா, படைக்கப்பட்ட பொருள், பரம புருஷன் அல்லது பராமரிப்பாளன் என்ன 3ஆக புரிந்து கொள்ள வேண்டும். மனித பிறவி அனித்தியமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையின் மயக்கத்தின் கீழ் ஒவ்வொருவரும் உள்ளபடி உள்ள பொருளை, அதன் ரகசியத்தை புரிய முடிவதில்லை. தேள் சில சமயங்களில் அரிசி குவியல்களின் மீது முட்டையிடுகிறது. சில சமயங்களில் அரிசியிலிருந்து தேள் பிறந்ததாக கூறப்படுவதுண்டு. ஆனால் உண்மையில் தேளின் பிறவி காரணம் அரிசி அல்ல. உண்மையில் முட்டைகள் தாயால் இடப்பட்டன. அதேபோல உயிர்வாளிகளின் ஜடப்பிறப்புக்கு காரணம் ஜட இயற்கை அல்ல. அதுவும் முழுமுதற் கடவுளால் கர்ம வினைகளின் அடிப்படையில் விதைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தனது முந்தைய செயல்களுக்கேற்ப அவன் இன்புறவோ அல்லது துன்புறவோ இயலும். இதுவே கர்மா என அழைக்கப்படுகிறது. கர்மா என்பது பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் செய்ததற்கு உண்டான ஒரு பிறவி வெளிப்பாடாகும். பகவத்கீதையின்
அத்தியாயம் 12 பதம் 33 நீர், மண், மலம் இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது. இருந்தும் இது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் கூட ஆத்மா தனது நுண் இயற்கையால், அதாவது மைக்ரோ சயின்ஸ், அவற்றினின்றும் பிரிந்திருக்கிறது. எனவே இவ்வுடலுடன் ஆத்மா எவ்வாறு தொடர்புடன் இருக்கிறது, உடல் அழிந்த பிறகு அது எவ்வாறு வெளியேறுகிறது என்பதை நமது ஜடக்கண்களால் காண்பது அசாத்தியமே. எனவே விஞ்ஞானத்தால் யாருமே இதை ஆய்ந்து அறிய முடியாது. தற்காலத்தில் மனித சமத்துவம் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனச்சமத்துவம் கூறப்பட்டுள்ளது. ஜனங்கள், ஜாதிகளினிடையே ஆத்மாவை பற்றி அறிந்தவன், உண்மையான ஆன்மீக அறிவுடையவன் மனிதன் கூறுகின்ற உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டான். அவனுடைய கண்ணோட்டத்தில் மனிதன், நாய், பசு, யானை இவை அனைத்தும் ஒன்றே ஆகும். காரணம், இவை அனைத்திலும் ஆன்மா காற்றைப் போல ஒளிந்துள்ளது. கர்ம வினைகளின் காரணமாக அவற்றின் காரண சரீரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவே மனிதன், பசு, நாய், யானை போன்ற வேறுபட்ட பெயர் காரணங்கள் அந்த உயிர்வாழியான ஆத்மாவுக்கு ஏற்படுவதுவே கர்ம வினையாகும். பிறவிகள் 7 என கேள்விப்பட்டுள்ளோம் அல்லவா? இந்த பிறவிகள் 7ஐயும் வெல்வது, மறுபிறவி இல்லாமல் இறைவனில் இணைவது, அல்லது பிறவிகள் என்ற கர்ம வினையால் பிறப்பது, சொர்க்க நரகங்களில் அனுபவிப்பது எல்லாமே இயற்கையின் திட்டமிட்ட செயல் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். எந்த செயலும் செய்யாத ஒரு ஜட பொருள் எப்படி ஒரு காற்றாலோ அல்லது நீராலோ அல்லது நெருப்பாலோ அல்லது உயிர்களாலோ தூண்டப்பட்டு செயல்படுகிறதோ, அதுபோலத்தான் ஆத்மாவும் இயற்கையால் தூண்டப்பட்டு பிறவிகளை அடைகிறது. இந்த ரகசியங்களை அறிந்தவன் சித்திரகுப்தன் ஆவார். சித்திரகுப்தன் யமனுடைய சபையில் முக்கியமான அமைச்சர். அவர்தான் பூலோகத்தில் இருந்த உயிர்களின் கணக்கு விவரங்களை பராமரிப்பவர் என்று நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறார். உயிர்களை எடுக்கவும் அதன் மூலம் இறப்பை கொடுக்கவும் மனித சட்டப்படி மனிதனுக்கு உரிமை இல்லாத போது யமனுக்கு மட்டும் இந்த சட்டம் ஏன் பொருந்தவில்லை? யார் இந்த யமன்? அதாவது காலதேவதை, மிருத்யு தேவதை, தர்ம தேவதை என்று 3 தேவதைகளை அறிவோம். இதில் காலதேவதை ஒரு உயிர் இறக்கப் போகும் கால நேரத்தை சொல்வதாகும். மிருத்யு தேவதை அந்த கால நேரத்தில் அந்த உடலை விட்டு உயிரை பிரிப்பதாகும். தர்ம தேவதை என்பது உடலில் இருந்து எடுத்த அந்த உயிரை கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் சொர்க்கமோ நரகமோ மறுபிறவியோ இறைவனின் பாதமோ அடைய தீர்மானிக்கின்ற ஒரு தேவதையாகும். ஆக காலதேவதை, மிருத்யு தேவதை, தர்ம தேவதை இந்த 3ஐயும் அதனதன் வேலைகளை செய்ய தேவையான கணக்கு வழக்குகளை பார்ப்பவன் சித்திரகுப்தன். சித்திரம் என்றால் படம் என்பது நாம் அறிவோம். இந்த படம் போல அசையாத ஒரு ரகசியம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அறிந்தவன், அதாவது குப்தா என்றால் ரகசியம் என்று பொருள். இந்த பட ரகசியம் அறிந்தவரே சித்திரகுப்தன் ஆவார். சிலர் ஆத்மாவை அதிசயமானது போல பார்க்கின்றனர். சிலர் ஆத்மாவை அதிசயமானதாக வர்ணிக்கின்றனர். சிலர் அதிசயமாக கேட்பவராகவும் சிலர் கேட்ட பின்னும் ஆத்மாவை சற்றும் அறியாதவராகவும் இருக்கின்றனர். மிகப்பெரிய மிருகத்துக்குள்ளும் பெரிய ஆலமரத்துக்குள்ளும் நுண்கிருமிகளான கோடிக்கணக்கான 1 அங்குல அகலத்திற்குள் வாழும் உடல்களுக்குள்ளும் அணு ஆத்மா இருப்பதென்பது மிகவும் வினோதமான விஷயமாகும். இறந்துபட்ட உடலினின்று உலகை விட்டு வேறு உலகம் செல்லாத அல்லது செல்ல முடியாது அல்லல் படும் ஆத்மாக்களே ஆவிகள் எனப்படும். மரணத்திற்கு பின்னும் மனிதன் மறுபிறவி எடுக்கிறான். ஆனால் பிறவி எது என்பது தேவ ரகசியமாகவே உள்ளது. இதனை நிர்ணயிக்கும் உரிமை தர்ம தேவதைக்கு, அதாவது யமதர்மனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நரகங்கள் உள்ளன, சொர்க்கம் உள்ளது. இறந்தவுடன் இந்த உயிர் எங்கு செல்லும், அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை கருட புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது. உலகப் படைப்பில் 84 லட்சம் மாறுபட்ட படைப்புகள் உள்ளன. இவற்றிற்கு யோனி பேதங்கள் என்று பெயர். இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் 4 பெரும் பிரிவுகளில் அடங்கிவிடுகின்றன. அவை அண்டஜசம், உற்பிசம், சராயுசம், ஸ்வேதசம் எனப்படும். அண்டசம் என்பது முட்டையிலிருந்து வெளிவரும் பறவைகள் போன்ற உயிரினங்களை குறிக்கும்.
இதுபோல முட்டையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள் 21 லட்சம் ஆகும். உற்பிசம் என்பது பூமியில் தோன்றும் மரம், செடி, கொடி, புல், பூண்டு ஆகியவை சேர்த்து 21 லட்சம் ஆகும். சராயுசம் என்பது கருப்பையில் வளரும் மனிதனைப் போன்ற உயிரினங்களாகும். இவை 21 லட்சம் ஆகும். ஸ்வேதசம் என்பது வேர்வையில் உருவாகும் உயிரினங்களாகும். அதாவது கொசு போன்ற வியாதிகளை பரப்பும் உயிரினங்களாகும். இவையும் 21 லட்சங்களாகும். ஆக 84 லட்சம் உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில், இந்த சூரிய மண்டலத்தில், இந்த பூமியில் மட்டும் உள்ளன. இவை அனைத்திலும் மனித பிறவியே புண்ணியம் வாய்ந்த பிறவியாக கருதப்படுகிறது. காரணம், ஐம்புலன்களும் பகுத்தறிவும் இவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த பிரபஞ்சத்தில் பல உலகங்கள் உண்டு. சில உலக மக்கள் ஒரு காலை மட்டுமே உடையவர்களாயிருக்கிறார்கள். சில உலகங்களில் பல கால்கள், கைகளை உடையவர்களாக மனிதர்களே உள்ளனர். இதில் எந்த உலகத்தில் முனிவர்கள், யோகிகள், முன்னோர்களான பித்ருக்கள் ஆகியோர் துதித்து போற்றப்படுகிறார்களோ, எங்கே கருப்பு நிற மான்கள் வசிக்கிறதோ அந்த இடம் புனிதமும் புண்ணியமும் நிறைந்த பூமியாகும். அதுபோல் மனிதன் வாழும் உலகத்துக்கும் யமலோகத்துக்கும், அதாவது யமபுரிக்கும் இடையே உள்ள தூரம் 86,000 காத தூரமாகும். யமபுரிக்கு செல்லும் பாதை கரடுமுரடானது, துன்பம் நிறைந்தது. அந்த பாதையில் செல்லும் போது ஜீவன் படும் துன்பம் பற்றி சொல்லி மாளாது. மேலும் நரகங்கள் 84 லட்சம் உள்ளன. அவற்றில் 28 நரகங்கள் மிகவும் கொடுமையானவை. அந்த 28 நரகங்கள் தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பீபாகம், காலசூத்திரம், அசிபத்ரம், பன்றிமுகம், அந்தகூபம், கிருமிபோஜனம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டகம், ஷான்மலி, வைத்தரணி, பூயோகம், பிராணயோகம், விசஸ்வம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அவீசி, பரிபாதனம், ஷாரகர்த்தமம், ரசோகனம், சூலப்ரோகம், குந்தசூதகம், வடாரோகம், பர்யாவர்த்தனம், சுசீமுகம் ஆகியவையாகும். இந்த 28 நரகங்களும் மிக கொடுமையான தண்டனைகளை அளிப்பவை என்று மிக விளக்கமாக கருட புராணம் சொல்கிறது. கருடாழ்வார் மீது அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மா லோக சஞ்சாரம் செய்யும் பொழுது கருடாழ்வார் மனிதனின் மரணத்திற்கு பின் உள்ள நிலை குறித்து தனது சந்தேகங்களை கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்க, அதற்கு அவர் பதிலளிப்பதாகவும் அதுவே கருட புராணம் என்றும் விளக்கப்படுகிறது. மேலும் யமபுரி என்றால் என்ன, யமதர்மராஜன் யார், பிரேத ஜன்மம் என்றால் என்ன, இறந்தவருக்கு கருமகிரியை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், புண்ணிய ஜீவனின் கதி என்ன, பாவ ஜன்மம் யாது, உயர்ந்த பிறவி எப்படி அடைவது, சிரார்த்தம், சபிண்டீகரணம் என்றால் என்ன, இதில் எள்ளும் தர்பையும் ஏன் உபயோகிக்கின்றனர் போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு விடையளிக்கிறது கருட புராணம். உடல் உருவாகும் விதம் குறித்து கருட புராணம் மிக மிக தெளிவாக விளக்குகிறது. இந்திரனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகிய காலம் தொட்டு இந்திரன் பெண்ணிடம் சேர்ந்த தோஷம் மாதவிலக்காக அமைந்தது. அந்த 4 நாட்கள் ஆண்களை பெண்கள் விலகி இருக்க வேண்டும். 5ஆம் நாள் வீட்டு வேலைகளை செய்யலாம். 6ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் வரை இரட்டைப்படை நாட்களில் கணவருடன் கூடி மகிழ்ந்தால் ஆண் குழந்தை உண்டாகும். 5ஆம் நாள் முதல் 8 நாட்களுக்குள் கர்ப்பம் தரிக்கும் காலமாகும். இக்காலத்தில் பெண்கள் இனிப்பு பதார்த்தங்களையே சாப்பிட வேண்டும். காரமான பொருட்களை தொடக்கூடாது. ஆண்கள் மிகவும் வாசனையான பொருட்களை தரித்துக் கொண்டு மங்கையருடன் சேர வேண்டும். அவ்வாறு சேரும்போது ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதமும் சேரும்போது பெண்ணின் வயிற்றில் கரு உண்டாகும். ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளை பிறக்கும். பெண்ணின் சுரோனிதம் அதிகமாகிவிட்டால் பெண் பிள்ளை பிறக்கும். இரண்டும் சம அளவானால் குழந்தை அலியாக, அதாவது திருநங்கையாக பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த 5ஆம் நாள் கர்ப்பம் தரித்தால் ஒரு குமிழி உண்டாகும். அது 14ஆம் நாளில் தசையுடன் சிறிது பெரிதாக காணப்படும். 20ஆம் நாளில் மேலும் சிறிதளவு தசை உண்டாகும். 25ஆம் நாளில் இது மேலும் வளர்ந்து 1 மாதம் முடிந்ததும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை உண்டாகும். 2ஆம் மாதம் தோல் உண்டாகும். 3ஆம் மாதம் நரம்பு உண்டாகும்.
4வது மாதம் ரோமமும் உடலின் வெளிப்புற வடிவமும் உண்டாகும். 5வது மாதம் காது, மூக்கு, மார்பு ஆகியவையும், 6வது மாதம் கழுத்து, தலையும், 7வது மாதம் பிறப்புறுப்பும், 8வது மாதம் எல்லா அவயங்களும் பூர்த்தியாகி ஜீவனும் உண்டாகும். 9வது மாதத்தில் ஜீவன் சுழுமுனை நாடியிலிருந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிறவியை நினைத்து வருந்தும். 10வது மாதத்தில் பிறக்கும். நாம் இந்த பாரத தேசத்தின் மிக புண்ணிய பூமியான சேது ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இதன் முக்கியத்துவம் அறியாது வெறும் ஆட்டு மந்தைகள் போல் கூடி ஏதோ பிக்னிக் போல சென்று கடலில் மூழ்கி போலியான துக்கம் அனுஷ்டித்து, நானும் தை அமாவாசை அன்று எனது முன்னோர்களுக்கு பிண்ட பிராப்தி அளித்தேன் என்று சொல்வது நமது சனாதன தர்மங்களை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, உண்மையில் உங்களது முன்னோர்களுக்கு பசியாற்றும் வைபவமான சிரார்த்தம் திவசம் செய்யாமல் அவர்கள் ஆன்மா வைவஸ்வத பட்டினம் என்று வழங்கப்படும் யமபுரிக்குள் நுழையாமல் அவஸ்தைப்படும் பிரேத ஜன்மம் உண்டாகி உங்களை அல்லல் படுத்தும் என்பதை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்களா? இப்போது மரணம், அதன் பின்னர் அந்த மனிதனின் ஆன்மா எங்கு செல்லும், எப்படி செல்லும் என்பதிலிருந்து உங்களுக்கு அவர்கள் படும் அல்லலும், அதனால் அவர்கள் நம்மை சபிப்பதையும், அதனால் நமக்கு பிதுர்சாபம் ஏற்படுவதையும் நீங்கள் நம்பித்தான் தீர வேண்டும். நமது நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. மூத்தோர் சொல் முன்னே புடிக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனி போன்றது. ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிடும்போது நமக்கு மிகவும் புளிப்பாக இருக்கும். ஆனால் சிறிது நேரம் கழித்து தண்ணீர் குடித்தால் அமிர்தமாக இனிக்கும். அதுபோலத்தான் பெரியோரின் வாக்கும். அவை என்றும் பொய்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் காலை எழுந்தவுடன் வயது முதிர்ந்த பெற்றோர்களை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்லும் வழி வந்தவர்கள். இங்குள்ள பதிவிரதா பெண்கள் இன்றும் கணவனை தெய்வமாக மதிப்பதோடு அவர் காலை தொட்டு வணங்குவதை பெருமையாக நினைக்கும் பாரத தேசம் இது. எனவே இனி நான் சொல்லப்போவது ஏதோ நான் சொன்ன விஷயமில்லை, நம் முன்னோர் சொன்ன விஷயங்கள். எனவே அவற்றை தயவு கூர்ந்து செவிமடுத்து பயன் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். பின்னொரு நாளில் இதனை மீண்டும் விஞ்ஞான விளக்கங்களோடு ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருட புராணம் சொன்ன விஷயங்களை, வியாசர் என்ற மகா முனிவர் சொன்னதை, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே என்ற ஸ்லோகத்திற்கு ஏற்ற அந்த விஷ்ணுவே வியாசராக அவதரித்து சொன்ன விஷயங்கள் தான் இனி நான் கூறப்போகிற விஷயங்களாகும். நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அதை நாம் உணர்ந்திருந்தாலும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் சுகபோகங்களில் மயங்கி மனம் போன போக்கில் வாழ்கிறோம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் உள்ளன. அதன்படி மனிதர்களை வழி நடத்துவதற்காகவே அறநூல்களை நமது முன்னோர்கள் நமக்கு அளித்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். நாம் அரசாங்கத்தின் சில கடுமையான சட்டதிட்டங்களுக்கு பயந்து நடக்கிறோம். ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் ஆண்டவன் அருளிய அறிவுரைகளை கேட்டு நடப்பதில்லை. இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொர்க்கமாவது நரகமாவது என்று அலட்சியப்படுத்தி விடுகிறோம். துன்பம் வரும்போது, வியாதிகள் வரும்போதும், இனி உயிர் வாழமாட்டோம் என்ற நிலை வரும்போதும் தான் கடவுளின் நினைப்பு வருகிறது. காலம் கடந்து உணர்வதில் பயனில்லை. கருட புராணத்தில் பிறப்பு, இறப்பு, தானம், தர்மம், தவம், சடங்குகள், சொர்க்கம், நரகம், மறுபிறவி என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளது. எனவே நமது மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளவாவது அல்லது உண்மை நிலையை உணரவாவது இது பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் புலனடக்கம் வேண்டும், அது இறைவனை அடைய வழி என்கிறார்கள்.
மெய், வாய், கண், மூக்கு, காது, இதனை புலன் 5 என்கிறோம். இப்படி புலன்களால் வரும் இன்பமும் 5 வகைப்படும். இதுவே ஒரு மனிதனின் அழிவுக்கு முக்கிய காரணமாகும். விட்டில் பூச்சி மழை காலத்தில் எரியும் விளக்கை பார்த்து பழம் என்று நினைத்து அதன் அருகில் சென்று தப்பிக்க முடியாமல் தீயில் விழுந்து அழியும். இது பார்வையில் வரும் இன்பத்தால் வரும் துன்பம். மீன்கள் தண்ணீரில் போடப்படும் தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு அதனை சாப்பிட எத்தனித்து போடப்படும் அந்த தூண்டிலில் இறுதியில் மாட்டி உயிரை மாய்த்து கொள்ளும். இது நுகர்தலால் வரும் இன்பத்தால் வரும் துன்பமாகும். பெண் யானையை ஆண் யானை இச்சை கொண்டு, அதாவது பெண் யானை மேல் ஆண் யானை இச்சை கொண்டு துரத்தி செல்லும் போது யானை பாகர்கள் வெட்டி வைத்த குழியில் விழுந்து மாட்டிக்கொள்ளும். இது ஸ்பரிச இன்பத்தால் வரும் துன்பமாகும். புல்லாங்குழலின் இசைக்கு மயங்கி ஆடாமல் அசையாமல் நிற்கும் புள்ளிமான் வேடனிடம் மாட்டிக்கொள்வது கேட்பதால் வரும் இன்பத்தால் வரும் துன்பமாகும். தேனை சுவைத்து கூட்டில் வைத்ததன் விளைவாக வேடர் நெருப்பால் தேன் கூட்டை சுட்டு தேனை எடுப்பதால் தேனீக்கள் துன்புறும். இது சுவைக்கும் ஆசையால் வந்த துன்பமாகும். எனவே ஒவ்வொரு உயிரும் கெடுவதற்கும் அழிவதற்கும் புலன்களே காரணமாகும். பார்க்கடலை கடைந்த போது அதில் அமுதமும் வந்தது, விஷமும் வந்தது. அமுதத்தை தேவர்களும் விஷத்தை இறைவனும் உண்டார்கள் என்று நாம் பிராணத்தின் மூலமாக அறிவோம். அதுபோல உலகில் நம் கண்ணுக்கு முன்னே புலன்களால் அறியும்படியாக அமிர்தமும் வைக்கப்பட்டுள்ளது, விஷமும் வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் உணர வேண்டும். அவற்றில் எது சிறப்பு என நாம் தான் பகுத்து உணர்ந்து உண்ண வேண்டும் என்பதே சரியான படைப்பின் ரகசியமாக கருதப்படுகிறது. இது புண்ணிய காரியம், இது பாப காரியம், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும் புராணங்களிலும் தத்துவங்களிலும் கதைகளாகவும் அன்போடு கூறியும் அதிகாரத்தோடு கூறியும் நரகத்தில் தண்டனை கொடுத்தும் மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை இதுதான் என்று இறைவனே எடுத்து கூறியும் இது பல நெடுங்காலங்களாக பல ரிஷிகளும் முனிவர்களும் தத்துவ ஞானிகளும் அவதார புருஷர்களும் சொல்லி வந்தாலும் நான் முன்பே கூறியதைப் போல இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிய மனித ஜென்மமாகவே இன்றும் நாம் இருப்பது இறைவனே வருத்தம் கொள்ளும் ஒரு நிகழ்வாகும். அதனால் பயங்கரமான பூகம்பங்கள் தற்காலத்தில் ஏற்படுகின்றன. வரலாறு காணாத சுனாமி போன்ற நிகழ்வுகளால் பல லட்சம் உயிர்கள் அழிந்த சம்பவங்கள் ஏற்படுகின்றன. அதாவது இறைவனே வருத்தம் கொண்டு தெரிவித்தும் கூட நாம் செவிமடக்காததன் விளைவு இப்படி நடக்கின்றது. இருப்பினும் இன்னும் மனிதன் மேலும் மேலும் தவறு செய்வதும் படுபாவச் செயல்களில் ஈடுபடுவதும் தர்மமற்ற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுவதும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் குளோனிங் போன்ற முறைகளில் புது புது உயிர்களை இயற்கைக்கே போட்டியாக உண்டு பண்ணி அதனால் புது புது நரகங்களையும் யமபுரியில் மனிதன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதில் ஐயமில்லை. இதை பகவான் கிருஷ்ணரே கலியுகத்தில் இப்படித்தான் நிகழும் என்பதை 5000 வருடங்களுக்கு முன்னரே அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் என்றால் அது மிகையாகாது. மரணத்துக்கு பிறகும் உயிருக்கு உருவம் இருக்கிறது என்றும் உயிரோடு இருந்த காலத்தில் இருந்த உருவமே அதற்கு ஏற்படுகிறது என்றும் அதற்கும் உயிர் உள்ளவர்களைப் போலவே ஆசை, நிராசை, விருப்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, துக்கம், ஆத்திரம், அமைதி, நல்லது செய்ய வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்பன போன்ற குணங்கள் உள்ளன என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆத்மாவானது சத்வகுணம் மேலோங்கிய போது மரணமடைந்தால் அது அறிவில் சிறந்தவர்களது உயர்ந்த உலகத்தை அடைகிறது. ரஜோகுணம் மேலோங்கிய நிலையில் மரணத்தை எய்தினால் அது அறிவற்றவர்களிடையே பிறக்கிறது. சித்தர்கள் உயிர் என்றும் அழியாதது, உடலை விட்ட பின்னும் அதன் வாழ்வு தொடர்கிறது என்று கூறியுள்ளனர். உடல் இறந்த பிறகு எரிக்கப்படுகிறது. அப்போது சொல்லப்பட வேண்டிய ரிக்வேத மந்திரத்தின் பொருள் என்னவென்றால்,
அக்னி தேவதையே, உமது கரங்களால் இவரை இனிதாக பற்றி அழைத்துச் செல்வீர்களாக. இவருக்கு தோஷமற்ற தேகத்தை அளிப்பீராக. பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று சோகமும் மரணமும் இல்லாத உலகில் இவரை கொண்டு போய் சேர்த்து விடுவீராக என்பதாகும். இறந்து போன முன்னோருக்காக அவர்கள் இறந்த நேரம் திதியை அடிப்படையாக கொண்டு வருடம் ஒரு முறை வரும் திதி தினத்தில் சிரார்த்த கர்மங்கள் செய்ய வேண்டும். தந்தை இறந்த பிறகு அவருக்கும் அவருடைய முன்னோருக்கும் சிரார்த்தம், தர்ப்பணம் முதலியவற்றை மகன் செய்வதே பித்ருகர்மா எனப்படும். பிதிருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் பிதிருசாபத்திற்கு ஆளாக நேரிடும். அதன் பலனாக வம்சம் விளங்காமல் போகும். ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கலாம். மங்கள காரியங்கள் நிகழாமல் தடைபடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அக்கறையில்லாமல் மனம் ஒன்றாமல் செய்யும் கர்மாக்களை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வருஷத்திதி, அமாவாசை தர்ப்பணம், மகாலய பக்ஷம், மாதப்பிறப்பு, சூரிய சந்திர கிரகண நாட்கள் போன்றவற்றில் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியமானவை. தந்தை இறந்த பிறகே தர்ப்பணம் செய்யும் உரிமை மகனுக்கு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி செய்யப்படும் தர்ப்பணங்கள் தந்தை வழியில் முன் தோன்றிய 6 பேருக்கும் தாய் வழியில் முன் தோன்றிய 6 பேருக்கும் ஆக 7 தலைமுறைக்கு செய்ய வேண்டும். ஒவ்வொரு உயிரின் என்ன உணர்வு அதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துகின்றன. இந்த அதிர்வுகளை நீக்கி அவை விடுபட்டு செல்ல இந்த சிரார்த்தம் உதவி செய்கிறது. இதன் விளைவாக உடலை விட்ட உயிரானது எல்லா வகை உணர்வு பிணைப்புகளிலிருந்தும் அதிர்வுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தக்க உலகங்களை சென்றடையும். இறந்தவருக்கான சடங்குகள், காரியங்கள் ஆகியவை பல உள்ளன. ஒருவர் இறந்த 11ஆம் நாளில் இருந்து இச்சடங்குகள் தொடங்குகின்றன. 11ஆம் நாள் சடங்கை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. இது சோடக சிரார்த்தம் எனப்படும். 12ஆம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களும் சபிண்டீகரணம் என்று பெயர். சோடக சிரார்த்தத்தின் போது செம்பினால் ஆன வட்டிலை எடுத்து அதில் சாலிகிராமத்தை வைத்து அதை புதிய துணிகளால் அலங்கரித்து மந்திரம், பூஜை ஆகியவற்றை செய்து வேதத்தை நன்கறிந்த பிராமணனுக்கு தானம் செய்ய வேண்டும். முதல் ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாதத்திலும் இறந்தவருக்கு திதியன்று திவசம் செய்ய வேண்டும். இதற்கு மாசிகம் என்று பெயர். இவ்வாறு 12 மாசிகம் செய்த பின்னர் வருஷாப்தீகம் செய்ய வேண்டும். பிறகு ஆண்டுதோறும் திதி வரும் நாளில் பெற்றோருக்கு திவசம் செய்ய வேண்டும். இவ்வாறு விடாமல் கர்மகாரியங்களை செய்து அந்தணனுக்கு தானங்கள் செய்தால் இறந்த பின் பிரேத ஜென்மம் அடைய மாட்டான் என்றும் கருடபுராணம் கூறுகின்றது. யமதர்மனுக்கு கூற்றுவன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அவனுக்கு தூதுவர்களும் உண்டு. யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன். அவனது தூதுவர்களும் அவ்வாறே இருப்பார்கள். இந்த யமதூதர்கள்தான் இறந்தவனின் சூட்சும உடலை யமன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள். யமதர்மன் தூதர்களிடம் இந்த ஜீவனை மீண்டும் இவன் உடல் அருகே கொண்டு விடுமாறு கட்டளையிடுவான். மேலும் இன்றிலிருந்து 12ஆம் நாள் இங்கே கூட்டி வாருங்கள் என்றும் கட்டளையிடுவான். உடனே தூதர்கள் ஒரு நொடி பொழுதுக்குள் கொண்டு சென்று அந்த ஜீவனை அவனது இல்லத்தில் உள்ள அவன் உடல் அருகே விட்டு விடுவார்கள். இவ்வாறு ஜீவனானது யமலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது என ஹிந்து சாஸ்திரம் சொல்கிறது. யமதூதர்கள் பாசத்தால் கட்டியிருப்பார்களே, அதை அவிழ்த்து விட்டவுடன் சூட்சும உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்ட சுடுகாட்டிற்கு செல்லும். தன் உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கும். தன் உடலுக்கு உற்றார் தீ வைக்கும் போது அந்த சிதைக்கு 10 முழ உயரத்தில் ஆவி ரூபத்தில் நின்று கொண்டு ஐயோ என்று ஓலமிடும். வாழும் நாளிலேயே இந்த விஷயங்களை புராணங்களின் வாயிலாக கற்றுத் திகழ்ந்த ஆத்மாவாகவோ அல்லது புண்ணிய ஆத்மாகவோ இருந்தால் இந்த உடல் எரிந்து சாம்பலானதே நன்று என்று நினைத்து சமாதானமடையும். இதன் பிறகு இறந்த வீட்டில் இருப்பவரில் இந்த ஜீவனுக்கு கடமைப்பட்டோர் போடும் பிண்டத்தால் பிண்ட சரீரம் உண்டாகிறது. முதல் நாள் தலை, 2ஆம் நாள் கழுத்து, 3ஆம் நாள் மார்பு, 4ஆம் நாள் வயிறு,
5ஆம் நாள் உந்தி, 6ஆம் நாள் பின்பக்கம், 7ஆம் நாள் குய்யமும், 8ஆம் நாள் தொடைகளும், 9ஆம் நாள் கால்களும், 10ஆம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உருவமும் உண்டாகும். இதைத்தான் 10 பண்ணுதல் அல்லது 10ஆம் நாள் காரியம் பண்ணுதல் என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு சரீரம் பிண்டத்தால் உண்டானதும், அப்படி பிண்டத்தால் சரீரம் உண்டானாலும் பேச இயலாது. அந்த ஜீவன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டிற்கு வந்து செல்லும் தன் உறவினரை ஏக்கத்தோடு பார்க்கும். பசியாலும் தாகத்தாலும் அலறியபடி செய்வதறியாது திகைத்து நிற்கும். தன்னுடைய புத்திரன் 11ஆம் நாளிலும் 12ஆம் நாளிலும் பிராணமுகமாக கொடுக்கப்பட்டவற்றை உண்டு 13ஆம் நாளில் வரும் யமதூதர்களுடன் ஏக்கத்துடன் தனது உற்றார் உறவினரை பார்த்தவாறு யமலோகத்திற்கு செல்லும். அந்த யமதூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை இனி கடந்து செல்ல வேண்டும். இரவும் பகலும் செல்ல வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 247 காத தூரம் நடந்து செல்ல வேண்டும். வழியிலே அடர்ந்த காடு உள்ளது. அதில் உள்ள செடிகளிலே இருக்கின்ற இலைகள் மிக கூர்மையான பற்கள் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கும். மேலும் அந்த ஜீவன் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடாக இருக்கும். அந்த ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும். அந்த காட்டை கடந்து செல்ல மிகவும் சிரமப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனது பூலோகத்தில் இருக்கின்ற தனது சுற்றத்தாரையும் கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்கும். தனக்கு உதவ இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும். பூமியை தவிர வேறு உலகம் உள்ளதென்பதையும் உணர்ந்து கொள்ளும். தன் நிலையை நினைத்து பலவாறு புலம்பும். ஐயோ, வாழும் காலத்திலே நான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே, பிறரை ஏமாற்றி சொத்து சேர்த்தேனே, இப்போது அவை எதுவும் என் கூட வரவில்லையே, என்னை விட பெரியோரை படித்தேனே, உறவுகளை அவமதித்தேனே, தானம் எதையும் செய்யவில்லையே, பிராணங்களையும் இதிகாசங்களையும் அவமதித்தேனே, இறைவன் இருப்பதை மறுத்தேனே, மறந்தேனே, நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லையே என்று மிகவும் அரற்றி புலம்பும். தாகமென்று தவித்து வந்தவர்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லையே, இப்போது இந்த யமதூதர்கள் என்னை அடிக்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே என்று அந்த ஜீவன் மேலும் புலம்பும். அந்த ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் யமதூதர்கள் துன்புறுத்துவார்கள். மேலும் ஜீவன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடன் இருந்த தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார் ஆகியோர் தன்னுடன் இப்போது இல்லையே என்று அழுது புலம்பும். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஏக்கத்தோடு புலம்பும். அப்போது அந்த யம கிங்கரர்கள் அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். மடையனே, நீ பூவுலகில் வாழும் காலத்திலே எந்த நல்ல காரியத்தையாவது செய்ததுண்டா? இப்போது நீ படும் இந்த உன் பாடு ஒவ்வொன்றும் உனது பாவச் செயல்களுக்கான தண்டனையே என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா என்று கூறி பாசத்தாலும் முசுலத்தாலும் அடிப்பார்கள். இப்படி ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து இப்படி துன்பப்பட்டு கொண்டே அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும். சிறிது தூரம் காற்றின் வழியாகவும் சிறிது தூரம் புலிகள் நிறைந்த காட்டின் வழியாகவும் சென்று கொண்டிருக்கும். அதே நேரத்திலே இந்த பூமியிலே அந்த ஜீவன் யாருக்கு சொந்தமானதோ அவருக்கு வாரிசு இங்கிருந்தபடி ஒவ்வொரு மாதமும் அந்த இறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாதங்களுக்கு உண்டான சிரார்த்தம், அவருடைய வாரிசு செய்யக்கூடிய அந்த சிரார்த்தத்திற்கு மாசிகம் என்று பெயர். அப்படி ஒவ்வொரு மாதமும் மாசிகம் என்ற சிரார்த்தம் ஸ்ரத்தையுடன் இறந்தவனின் வாரிசு இறந்தவன் இறந்த நாள் முதல் 1 வருடம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுபோல இப்போது நமது கணக்குக்கு ஒவ்வொரு மாதமும் ஜீவன் ஒவ்வொரு இடமாக கடக்கும் பொழுது அந்த ஜீவனின் வாரிசு செய்யும் மாசிகம் என்னும் சிரார்த்தத்தன்று பிராணமுகமாக கொடுக்கும் பிண்டத்தையும் நீரையும் பருகியே தான் அந்த ஆத்மா அந்த யம கிங்கரர்கள் துன்புறுத்தலை தாங்கியவாறு ஒவ்வொரு இடமாக கடக்க வேண்டும். அதன்படி முதல் மாதம் செய்யும் சிரார்த்தம் காரணமாக
ஜீவன் யாமியம் என்ற நரகத்தை அடையும். அந்த நரகத்திற்கு பெயர் யாமியம். அங்கே பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படும். அங்கு ஒரு நதி உண்டு. அதன் பெயர் புண்ணிய பத்திரை. வடவிருட்சம் என்ற மரமும் உண்டு. சிறிது நேரம் அங்கு ஓய்வு இருந்துவிட்டு தனது வாரிசுகள் மூலமாக பூமியிலே பிராணமுகமாக போடும் இரண்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு ஆரண்யத்தின் வழியே, அதாவது கானகத்தின் வழியே செல்லும் போது யம கிங்கரர்கள் செய்யும் கொடுமையை தாங்க மாட்டாமல் ஜீவன் ஓ என்று ஓலமிட்டபடியே செல்லும். அதன் மூன்றாம் மாசிக பிண்டத்தை புசித்துவிட்டு சௌரி என்ற நரகத்தை அடைந்து அங்கிருந்து செல்லும் வழியில் கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும். அப்போது நாலாவது மாசிக பிண்டத்தை உண்டு ஜீவனானது குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு ஐந்தாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து கிரௌஞ்சன் என்ற நகரை அடையும். அங்கு ஆறாவது மாசிக பிண்டத்தை ஏற்று ஜீவனானது ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும். அப்போது தனது பூவுலக வாழ்க்கை குறித்து நினைத்து பார்த்து ஜீவன் புலம்பும். யமதூதர்கள் மீண்டும் அந்த ஜீவனை நைய புடைப்பார்கள். இவ்வாறு தொடர்ந்து செல்லும் போது அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட 10,000 படகோட்டிகள் அதன் முன் ஓடி வந்து கண்களில் கனல் தெறிக்க அந்த ஜீவனை பார்த்து, ஜீவனே, நீ கோதானம் என்ற பசுதானம் செய்திருக்கிறாயா? அவ்வாறு பூமியிலே நீ தானம் செய்திருந்தால் நீ இந்த வைத்தரணி நதியை எளிதாக நீ கடக்க உதவுவோம், இல்லையென்றால் உன்னை இந்த நதியிலே தள்ளி துன்புறுத்துவோம் என்பார்கள். இந்த வைத்தரணி நதி என்பது சுமார் 100 யோசனை நீளமுடையது. ஏதோ நீருள்ள நதி என்று நினைத்து விடாதீர்கள். ஒரே ரத்தமும் சீழும் இதில் காணப்படும். துர்நாற்றமும் வீசும். அதில் கொடிய பிராணிகள் காணப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் கோதானம் செய்திருந்தால் அந்த நதிக்கரையிலே ஒரு பசு வந்து அந்த ஆத்மாவிடம் நிற்கும். அந்த பசு அந்த ஜீவனை வைத்தரணி நதியை கடந்து செல்ல உதவும். அவ்வாறு கோதானம் செய்யாத ஜீவனின் அருகில் கூட அந்த நதிக்கரையில் உள்ள ஒரு பசு கூட வராது. அந்த ஜீவன் வைத்தரணி நதியில் நீண்ட காலம் இருந்து தவிக்க வேண்டும். எனவே பூவுலகில் வசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாள் முடிந்து யமனுலகம் செல்லும் வழியில் வைத்தரணி நதியை கடக்க வேண்டிய நிலை உள்ளதை உணர வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும் வைத்தரணி கோதானம் என்ற தானத்தை தன் வாழ்நாளில் தன் முன்னோர்களுக்காக கரையேற்றங்களுக்காக செய்தால் தனக்காக தனது வாரிசுகள் செய்வார்கள் என்கிற இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்தரணி நதியை கடந்த பின்னர் ஜீவனானது யமனது சகோதரனான விசித்திரன் என்பவனது நகரத்தை அடையும். அங்கு 6ஆம் மாதம் பூமியிலிருந்து உறவினர்கள் பிராணமுகமாக கொடுக்கும் மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகளின் தொல்லை ஏற்படும். அதிலிருந்து பயணம் செய்யும் போது 7ஆம் மாத மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகள் மீண்டும் தொல்லை கொடுத்து மிரட்டும். ஏ ஜீவனே, நீ பூமியிலே வாழ்ந்த காலத்தில் பசி என்று யாசித்து வந்தவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அவர்களை இழிவாக பேசி விரட்டினாய் அல்லவா? இப்போது உனக்கு வரும் அந்த பூமியிலே உன்னுடைய வாரிசுகள் செய்கின்ற அந்த கர்மாக்களால் உனக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசிக பிண்டங்களை நீ உண்பதற்கு தகுதியற்றவன். அதை கொடு இப்படி என்று கூறி பிசாசுகள் அதை பிடுங்கிக் கொள்ளும். இந்த நிலையில் பசியோடு இருக்கும் அந்த ஜீவன் பிசாசுகள் பிடுங்கிச் சென்றது போக சிதறி கிடக்கும் மீத அந்த பிண்ட உணவை உண்ணும். அது போதுமானதாக இல்லாத நிலையில் பலவாறு புலம்பும். ஐயோ, பூமியில் நான் வசதியாக வாழ்ந்தபோது உண்டு கொழுத்து வாழ்ந்தேனே, உணவை பதுக்கி வைத்தேனே, தர்மம் என்று கேட்டு வந்தோர்க்கு ஒன்றையும் கொடுக்கவில்லையே, அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறேனே, வெளியெங்கும் துன்பப்பட்டேனே, பசியும் தாகமும் என்னை வாட்டுகிறதே, எனக்கு தண்ணீர் கொடுப்பார் யாரும் இல்லையா, உணவு கொடுப்பார் யாரும் இல்லையா, இப்போது நான் படும் துன்பங்களோ யாரிடம் நான் சொல்வேன் என்று ஜீவன் புலம்பும். அதன் பிறகு ஜீவன் பக்குவப்பதம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு 8வது மாசிக பிண்டம் உண்டபின் துக்கதம் என்ற ஊரை அடைய வேண்டும். அங்கு 9வது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து சென்று நாதகிராந்தம் என்ற நகரை அடையும். அங்கு 10வது மாசிக பிண்டத்தை ஜீவன் உண்ண வேண்டும். அந்த நாளில் ஏற்கனவே பூவுலகில் கோதானம், அன்னதானம், உதகதானம் செய்யாத பாவப்பட்ட ஆத்மாக்கள் பிரேத ஜன்மம் அடைந்து கூட்டம் கூட்டமாக அலறிக்கொண்டிருப்பார்கள். அதை பார்த்தவுடன் இங்கு வரும் இந்த ஜீவனும் அலரும். பின்னர் அதப்தம் என்ற ஊரை அடைய வேண்டும். அங்கு 11ஆம் மாசிக பிண்டத்தை அவ்விடத்தில் தங்கி உண்டு அங்கிருந்து சீதாபுரம் என்ற நரகத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்த வேண்டும்.
சீதத்தால் வருந்தும் ஜீவன் 12ஆம் மாத வருஷாப்திக பிண்டத்தை உண்டு வைவஸ்வத பட்டினத்தை அடையும் முன்பே ஊனாப்திக பிண்டத்தை அருந்தி அந்த பட்டினத்தை அடையும். எனவே வாழும் காலத்தில் இம்மைக்கும் மறுமைக்கும் நலம் பயக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இப்படி யமகிங்கரர்களால் துன்பப்படும் ஜீவன் வருந்தியும் புலம்பியும் சேரும் இந்த வைவஸ்வத பட்டினமே யமபுரியாகும். இந்த யமபுரி 144 காதவழி அகலமுள்ளதாக இருக்கும். அங்கு கந்தர்வர்களும் அப்சரசுகளும் மேலும் ஆயிரக்கணக்கான பிராணிகளும் காணப்படும். மேலும் ஜீவன்களின் பாவ புண்ணிய விவரங்களை எடுத்துச் செல்ல 12 சிரவணர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருட புராணம் கூறுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து அறிவதற்கு மனிதனுடைய அறிவு போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மனிதன் இந்த பிரம்மத்தை அறிந்தவனா முற்றும் தெரிந்தவனா என்று ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு நபரிடம் கேட்டால் கூட அவர் உண்மையில் பாண்டித்யம் பெற்றவராக இருந்தால் இந்த பிரபஞ்சம் என்பது என் அறிவுக்கு எட்டாதது என்று சொன்னால் மட்டுமே அவர் பாண்டித்யம் உடையவராக இருப்பார் என்று நாம் கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு இந்த பிரபஞ்சம் முழுமையும் எனக்கு தெரியும், இதில் உள்ள அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும், அதாவது பாண்டித்யம் பெற்றவர்கள் என்று தங்களை பறைசாட்டிக் கொள்பவர்கள் கூட உண்மையில் பகுத்தறிவாளர்களாகவோ அல்லது பாண்டித்யம் பெற்றவர்களாகவோ ஞானிகளாகவோ இருக்க முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. பின்னர் இப்பொழுது நீங்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா, இவைகள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. முன்னரே நான் கூறியதைப் போல முன்னோர்கள் சொல்லிய அந்த வார்த்தை மூத்தோர் சொல் முன்னே புளிக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனி போன்றது என்று கூறியதற்கெனங்க நமது தந்தை நமக்கு எப்படி எதிர்காலத்திலே இப்படி இருக்கும் என்று முன்னெச்சரிக்கை செய்தாரோ, நமது தாய் எதிர்காலத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு முன்னெச்சரிக்கைகளை சொன்னார்களோ, நமது தாத்தா அவர்களுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை செய்தார்களோ, அதுபோலத்தான் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லுகின்ற இந்த பாடமும் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவிலே நாம் இதை ஒப்புக்கொண்டு ஆன்மீகம் என்ற விஷயத்திலே மனிதனுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்துவதற்காகவும் ஒழுங்கான ஒரு வாழ்வியலை கொடுப்பதற்காகவும் இகபரத்திலும் மேன்மை உடைய வாழ்வை நாம் வாழ்வதற்காகவும் நமது சந்ததிகள் மிக சந்தோஷமாக வாழ்வதற்காகவும் இந்த பூமியிலே சிறப்பானதொரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய அந்த விஷயங்களை நாம் அவ்வளவு சுலபமாக விமர்சனம் செய்வது என்பது மிக தவறான ஒரு போக்காகும். இன்றைய காலகட்டத்திலே பகுத்தறிவு என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டோம். ஏதோ ஒரு விஷயத்தை பகுத்து அறிந்து உணர்ந்து கொள்வதுதான் பகுத்தறிவு. சமஸ்கிருதத்திலே இதை விவேகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த பகுத்தறிவை இப்படி தவறான ஒரு அர்த்தம் பண்ணி கொண்டுள்ளோம். அதாவது பகுத்தறிவு என்பது நல்லது இது கெட்டது இது என்று இரண்டையும் பகுத்து அறிகின்ற ஒரு அறிவைத்தான் பகுத்தறிவு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களிலே இருக்கின்ற நல்லது கெட்டது என்பதை மட்டுமே புரிந்து கொண்டு அவற்றிலே இருக்கின்ற நல்லது கெட்டது ஆகியவற்றை பகுத்து உணர்ந்து அறிந்து நம் வாழ்க்கையை நடத்தினால் மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நமது சந்ததிகளுக்கும் அது மிக சந்தோஷை கொடுப்பதான ஒரு வாழ்வாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. இன்றைக்கு ஆன்மீகம் மிகவும் தழைத்தோங்கி இருக்கின்றது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளை இந்த உலகம் கண்டுகொண்டு வந்திருக்கிறது. நம்மை போன்ற கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் இந்த உலகம் கண்டுகொண்டு வந்திருக்கிறது. இந்த உலகம் பார்க்காத ஒரு விஷயம் இருக்கும் என்று நமக்கு தோன்றவில்லை. காரணம், நேற்றும் நான் இருந்தேன், இன்றும் நான் இருக்கிறேன், நாளையும் நான் இருப்பேன் என்று பகவத்கீதையிலே பரமாத்மா சொல்வதற்கிணங்க அந்த பகவத்கீதையின் சாராம்சமான ஒரு குறிப்பை ஆங்காங்கே நீங்கள் கண்டிருப்பீர்கள். எது நடந்ததோ
அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த 3 வரிகளை பகுத்தறிவால் உணர்வதெப்படி என்பதை நாம் காணலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று நேற்று நடந்த ஒரு விஷயத்தை, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லுவதாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வரி, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. என்னுடைய மூதாதையர்களில் ஒருவர், என்னுடைய தாய்க்கு தந்தை என்று வைத்துக் கொள்ளலாம், எனக்கு மிகவும் விருப்பமான என்னுடைய தாத்தா, நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது என்னை மடியிலே வைத்து கொஞ்சி நான் அழும்போது என் தாய் தந்தையரை விட என்னை மிகவும் இனிமையாக, கனிவாக, சந்தோஷமாக எனது அழுகையை நிப்பாட்டி எனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து, எனக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி என்னை வாழ்நாள் முழுவதும் அவரை நினைத்து பார்க்க வைக்கின்ற அளவிற்கு அன்பு செலுத்திய கடவுளை விட நான் விரும்புவது என் தாத்தாவை என்று வைத்துக் கொள்வோம். அவர் என்னை நேற்றைக்கு அழைத்துச் செல்கிறார் ரோட்டிலே. என் கண்முன்னே என்னை விட்டுவிட்டு அவரை மட்டும் ஒரு பஸ் இடித்து கொண்டு விட்டது. என் தாத்தா ஏற்கனவே இறந்து விட்டார், நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அப்படி என் கண்முன்னே துடிக்க துடிக்க எனக்கு இவ்வளவு ஒரு நேசமான, அன்பான, பாசமான, என் உறவான ஒரு உயிர் அவஸ்தைப்படுகின்ற ஒரு விஷயத்தை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்று அந்த வரியை எடுத்துக்கொள்ளலாமா? சரி, இன்றைக்கும் அதுபோலவே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதையும் கிருஷ்ணர் பார்த்து, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இன்று காலை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பரின் வீடு இடிந்து விழுந்து விட்டது என்ற செய்தி வருகிறது. அவர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்று வைத்துக் கொள்வோம். அதுவும் உண்மையல்ல, நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அல்லது இன்று நான் காலையிலே, இன்றைக்கு நடந்து போகும்போது என் காலிலே ஒரு பைக் ஏறிவிட்டது, கால் எலும்பு ஒடிந்து விட்டது. உடனே கிருஷ்ணர் பார்த்து சொல்லி, எது நடக்கிறதோ அது மிகவும் நன்றாகவே நடக்கிறது. இப்போது நாளை நான் என்றோ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன், இறக்கத்தான் போகிறேன். அதனையும் கிருஷ்ணர் பார்த்து, நீ சாக போகிறாய், எனவே எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த 3மே எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லவா? என்ன இவர் கடவுளாக இருந்து கொண்டு இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லி இருக்கிறாரே என்று நாம் நினைத்துக் கொள்ளலாமா? அப்படி என்றால் அந்த வரிகளிலே உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? அங்கேதான் பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரியிலும் பகுத்து உணரக்கூடிய, எது சரி எது தவறு என்று பகுத்து உணரக்கூடிய அந்த விவேகம் உள்ளவர்களினுடைய அந்த அறிவு செயல்படுகிறது என்றால் அதை எழுதியவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? பகவானே வியாசராகவே வந்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிய அந்த கீதை, அவர் எழுதிய அந்த மகாபாரதத்திலே அந்த கீதை என்ற அந்த பகுதி, பகவத்கீதை என்ற பகுதி, ஒரு போர்க்களத்திலே சண்டை செய்ய சொல்லி ஒருவனுக்கு, நீ செய்யக்கூடிய விஷயம் நல்லவை, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களெல்லாம் கொல்லு, அவன் உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, பாட்டனா இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, மச்சனா இருந்தாலும் சரி, அவன் குருவாவே இருந்தாலும் சரி, கொல்லு, அதை பத்தி தப்பு இல்லை என்று கூறுகின்ற வகையிலே அந்த பகவத்கீதை அமைந்திருக்கிறது. என்றால் அந்த பகவத்கீதையினுடைய அந்த செயல்பாடுகளும் இப்பொழுது நான் சொன்ன அந்த பகவானே நேரடியாக சொன்ன அந்த 3 வார்த்தைகளும் பொருந்தும். அதே போலத்தான் அந்த வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நாளை இந்த உலகம் அழியும், ஆம் நன்றாகவே நடக்கும். நேற்று சுனாமி வந்தது, ஆம் நன்றாகவே வந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லும் பொழுது அதில் ஆழமாக நாம் பகுத்து உணர வேண்டும் என்பதுதான் பகுத்தறிவாக நமக்கு கொடுக்க, 6வது அறிவை நமக்கு ஆண்டவன் கொடுத்தது. எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு என்று புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அறிவு. அதை கொடுத்தவரே ஆண்டவன் தான், அவரே இல்லை என்று நாம்
நம்முடைய பகுத்தறிவால் கண்டுபிடிக்க முயல்கிறோம் என்றால் இதைவிட ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிகர்த்தாவே இல்லை என்று, அம்மா இல்லை, அப்பா இல்லை, நான் வந்தது நேரா வானத்திலிருந்து குதித்தேன். வானம் யாரால் படைக்கப்பட்டது? அதற்கு மேலே ஒரு வானம் இருந்தது, அதிலிருந்து அந்த வானத்தில் குதித்து அந்த வானத்திலிருந்து அந்த வானத்தை யார் படைத்தது? கேள்விதான் கேட்டுக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம சூட்சுமத்தை அறிவதற்கு நம்முடைய அறிவு போதாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த வார்த்தையின் விஷயத்திற்கு வருகிறேன். அதாவது விதி என்ற ஒரு அமைப்பை இறைவன் உருவாக்கி இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பூமியிலே இந்த உயிர்களுக்கான ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறார். நேற்று நடந்த ஒரு சம்பவத்திற்கான விதி நான் எழுதி வைத்தபடி மிக நன்றாகவே நடந்தது என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். இன்று நான் எழுதி வைத்திருக்கின்ற விதியின்படி நடக்கின்றது, அதுவும் மிகச் சரியாகவே நடக்கின்றது என்பதுதான் அடுத்த வார்த்தையினுடைய விளக்கம். நாளை என்ன நடக்கிறதோ, நடக்க இருக்கிறதோ, அதற்காக நான் எழுதி வைத்திருக்கின்ற விதியின்படியே நடக்கும், அதுவும் நன்றாகவே நடக்கும், சரியாகவே நடக்கும் என்பதைத்தான் பகவான் கிருஷ்ணர் நமக்கெல்லாம் புரியும்படியாக அர்ஜுனனுக்கு உபதேசித்து அவன் வாயிலாக நம்ம பூமிக்கு, நம்முடைய உயிர்களுக்கு, அனைவருக்கும், மனிதர்களுக்கு சொல்ல வைத்தார் என்றுதான் அந்த வியாசர் மூலமாக இறைவனே அவதார புருஷராக வியாசராக பிறந்து சொன்னார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த கருட புராணமோ அல்லது இன்னும் 18 புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களோ வெறும் கற்பனை கதையாக இருந்தாலும் கூட, அல்லது கற்பனைக்கும் கூட எட்டாத விஷயங்களாக இருக்கின்றன. இதற்றை 1% கூட இதில் உண்மை இருப்பதாக அறிவுபூர்வமாகவோ விஞ்ஞான பூர்வமாகவோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கட்டம் வந்தால் கூட, ஃபூல் ப்ரூஃப் மெத்தட் என்று சொல்வார்களே, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, அப்படித்தான் ஆன்மீகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை தன் தந்தை, தாய் அல்லது தன் உற்றார் உறவினர் இறக்கவே மாட்டார்கள் என்று எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறதோ, நானும் இறக்கவே மாட்டேன் என்று எப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றதோ, ஆனால் ஒரு நாள் இந்த இரண்டும் நிகழ்கின்றது என்பதை நம்பும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த ஜீவன் நம்புகிறது. அதுவரை நம்பாத விஷயங்கள், நடக்கக்கூடாத விஷயங்கள் என்று நம்புவது தவறானது. எனவே நடக்கலாம் என்று சொல்வதை விட நடக்கும் என்று நம்புவதே மேல். அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொதுவாக மனிதன் எப்போதுமே மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தையே விரும்புவன். மனிதன் மட்டுமல்ல, மற்ற உயிர்களும் அப்படித்தான். இதில் மனிதனை முன்னிறுத்துவதின் அவசியம் ஏனெனில் இப்புவியில் அவனே எல்லா உயிரிலும் உயர்ந்தவன் என்பதை நாம் அறிவோம். எனவே பூமியில் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்ச உண்மைகளான சூரியன், சந்திரன், இரவு பகல், வெயில் குளிர், நீர் நெருப்பு, காற்று வெற்றிடம், மலை பள்ளத்தாக்கு, உயர்வு தாழ்வு, உண்டு இல்லை, வெள்ளை கருப்பு, ஆண் பெண் என்று அனைத்தும் இரண்டாக உள்ளது, நேர் எதிர்மறையாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். எனவே இயற்கையில் உள்ள மிருகங்களிலும் மனிதனிலும் மற்ற உயிர்களிலும் சாது குணம் என்று சொல்லப்படும் சத்வகுணமும் முரட்டு குணம் எனப்படும் ரஜோகுணமும் உள்ளது. ஒரு மனிதன் தர்மமான முறையில் தனது ஆயுள் முழுமைக்கும் சத்வகுணத்தில் வாழ்ந்து இயற்கையான முறையில் இறந்தால் நல்ல கதியை அடைவான் என்றும், அதர்மமான முறையில் வாழ்ந்தும் ரஜோகுணம் மேலோங்கிய நிலையில் அகங்காரத்தோடு வாழ்நாளின் இடையிலே தன் உயிரை மாய்த்து கொண்டால், அதாவது விஷம் குடித்தல், உயரமான இடங்களிலிருந்து குதித்தல், ரயில் மற்றும் வாகனங்களில் விழுந்து இறத்தல், தூக்கு போடுதல், கொலையுறுதல் போன்ற கொடிய மரணங்கள் துர்மரணங்கள் எனப்படும். இது தவிர நீரில் மூழ்கிச் சாவது, அக்னி, ஆயுதம் போன்றவற்றால் மரணம் நேர்தல், கேன்சர் போன்ற கொடிய நோய்கள், குழந்தை பிறந்த 30 நாட்களுக்குள் தாய் அல்லது சேய் மரணமாவது போன்றவைகளும் துர்மரண வகையாகும். இவர்கள் இறந்தவுடன் கட்டாயம் நரகத்தில் பிரேத ஜென்மத்தை அனுபவிப்பார்கள். இவை தவிர ஒருவன் அந்தணரை கொன்றாலும், பசுவை கொன்றாலும், போதைப் பொருளை உட்கொண்டாலும், குருவின் மனைவியிடம் கூடினாலும், அதாவது தனக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசான் மனைவியிடம் கூடினாலும், பிறர் பொருளை அபகரித்தாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும். அது மட்டுமல்ல, ஒரு நீதிபதி உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக தீர்ப்பு வழங்கினாலும்,
ஒருவன் தெய்வத்தை நிந்தித்தாலும், ஒருவன் தீட்டுடன் இருந்த ஒரு பெண்ணை தொட்டபின் குளிக்காமல் இருந்தாலும் இறந்த பின் பிரேத ஜன்மத்தை அடைவான் என்று கருட புராணம் சொல்கிறது. பிரேத ஜன்மம் எடுத்தவனை பூமியில் நாம் காண்பது எளிது. அவன் பயங்கரமான தோற்றத்தை உடையவனாக இருப்பான். தனக்கு கருமங்களை செய்யாதவர்களை மிரட்டுபவனாகவும், பிதுருக்களுக்கு அளித்த உணவை பிடுங்கி தின்னுபவனாகவும், கொடிய பாலைவனத்தில் வசிப்பவனாகவும், பசி தாகம் என்று எந்நேரமும் அலைபவனாகவும், சுற்றத்தாருக்கும் வாரிசுகளுக்கும் தொல்லை கொடுப்பவனாகவும், வீட்டில் உள்ள பொருட்களை யாரையும் பயன்படுத்த விடாமலும் பிறருக்கு கொடுக்க விடாமலும் எப்போதும் வீணாகும்படி செய்பவனாக இருப்பான். தன்னுடைய மகளுக்கு பிள்ளை பிறக்காமல் இருக்கும்படி செய்வான். தனது வம்சத்தை தானே அழிக்க முயற்சி செய்வான். தனது வாரிசுகளை தானே தவறான செயல்களில் ஈடுபடும்படி செய்வான். பெரியோரை நிந்தித்தல், தெய்வத்தை இகழச் செய்தல், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகுதல், பெண் பிள்ளைகளை அதிகம் பெறுதல், கொலை செய்ய தூண்டுதல், கொலை செய்தல், தாழ்ந்த நிலையில் உள்ள தொழிலை செய்தல், பொய் பேசுதல், புராண இதிகாசங்களை இகழ்தல், மனைவியை கொடுமைப்படுத்துதல், பிதிருகர்மாக்களை துவேஷித்தல் போன்றவை பிரேத ஜன்மம் எடுத்தவனுக்கு காரணமாகவும் பிரேத ஜன்மம் எடுப்பதற்கு காரணமாகவும் கருட புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. திரேதா யுகத்தில் மகோதயம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அதை பப்ருவாகனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் நீதி வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான். தினமும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாது செய்து வந்தான். ஒரு நாள் பப்ருவாகனன் தன்னுடன் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் வேட்டைக்காக. காட்டை அடைந்து சுற்றி வந்தபோது அங்கு ஒரு மானை கண்டான். அந்த மானின் மீது அம்பெய்தான். அடிபட்ட மான் கீழே விழுந்து விழுந்து மீண்டும் எழுந்து ஓடியது. உடனே அரசன் மீண்டும் அந்த மானின் மீது அம்பெய்தான். அந்த அம்பும் மானின் மீது பாய்ந்த நிலையில் அதன் உடலிலிருந்து ரத்தம் கொப்பளித்து ஒழுகியது. அந்த நிலையிலும் அந்த மான் தடுமாறியபடி அரசனிடம் சிக்காமல் ஓடி மறைந்து விட்டது. இதை கண்டு அதிசயித்த அரசன் மானின் இரத்தச்சுவட்டை பின்பற்றி காட்டிற்குள் அதனை தேடி நடந்தான். அப்படியே அதை தேடியபடி காட்டில் வெகு தூரம் சென்று விட்டான். ஆனாலும் அவன் தேடி வந்த அந்த புள்ளிமான் எங்கும் காணப்படவில்லை. வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் களப்படைந்தான். தாகம் தொண்டையை அடைத்தது. சிறிது தண்ணீரை தேடி அந்த காடு முழுவதும் அடைந்தான். அப்போது ஓரிடத்தில் தாமரை பூத்த அழகான ஒரு தடாகத்தை கண்டான். அதிலிருந்து நீரை பருகினான். பின்னர் அதன் கரையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். அதற்குள் வெகு நேரமாகிவிட்டது. இருட்டி கொண்டு வந்தது. அவனுடன் வந்த படை வீரர்களையும் காணவில்லை. திடீரென இருள் சூழ ஆரம்பித்தது. இருட்டி கொண்டே வந்தது. திடீரென்று அப்போது சில பிரேதங்கள் அங்கும் இங்கும் ஓடின. அவற்றை கவனித்து பார்த்தபோது அதற்கு எலும்போ சதையோ நரம்போ எதுவும் இல்லை. கரிய நிறத்திலே கூக்குரலிட்டவாறு பலவித ஓசைகளை எழுப்பியபடி தாகத்தால் புலம்பியவாறும் அங்குமிங்கும் ஓடின. அப்படி பல பிரேதங்கள் இங்கும் அங்குமாக அரட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன. அவன் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு பிரேதம் அந்த அரசன் அருகிலே வந்து நின்று பேசத் தொடங்கியது. அரசே, என்னை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் இந்த பிரேத ஜன்மம் எடுத்து வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவ யாரும் இல்லை. எனவே உங்கள் உதவியால் என் பிரேத ஜன்மம் நீங்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலேதான் உங்களை தேடி வருகிறேன் என்றது. அரசன் அந்த பிரேதத்தை பார்த்து பயப்படாமல், நீ பயங்கர உருவத்தில் காணப்படுகிறாய், ஆனால் உன்னால் எப்படி பேச முடிகிறது என்று கேட்டான். உடனே அந்த பிரேதம் கூறியது, அரசே, அது ஒரு பெரிய கதை என்று தனது வரலாற்றை கூற ஆரம்பித்தது. அரசே, என் பெயர் தேவன். நான் வைத்தீசம் என்ற நகரத்திலே வைசிய குலத்திலே பிறந்தேன். நான் திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன். தான தர்மங்களை செய்தேன். ஏழைகளுக்கு உதவிகள் செய்தேன். அந்தணரையும் பெரியோரையும் துறவிகளையும் வழிபட்டு வந்தேன். எனக்கென்று பிள்ளைகளோ குடும்பமோ சுற்றத்தாரோ யாருமே இல்லை. எனவே நான் இறந்த பிறகு யாரும் எனக்காக கர்மகாரியங்களை செய்யவில்லை. ஒருவன் இறந்த பிறகு அவனுக்காக கர்மகாரியங்களை, அதாவது சம்ஸ்காரம், சஞ்சாயனம், பிருஷோர்ச்சர்க்கம், சோடகம், சபிண்டிகரணம், மாசிகம், சிரார்த்தம் முதலிய சடங்குகளை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாத பொழுது இறந்தவன் பிரேத ஜன்மம் அடைகிறான். அதன் பலனாகவே நானும் பிரேத ஜன்மம் அடைந்தேன். அரசே, மக்களை காக்க நீ கடமைப்பட்டவன். எனவே நீ எனக்கு உரிய கர்மகாரியங்களை செய்தால் என் பிரேத ஜன்மம் நீங்கும் என அரசனிடம் அந்த பிரேதம் வேண்டிக் கொண்டது. அந்த வேண்டுகோளை ஏற்ற அரசன், பிரேத ஜன்மம் நீங்க பரிகாரமாக நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அந்த பிரேதத்திடம் கேட்டான். அதற்கு அந்த பிரேதம், அரசே, பிரேத ஜன்மம் அல்லது பிரேத சரீரம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால்,
முதலிலே ஸ்ரீமன் நாராயணனைப் போல ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும். அதிலே சங்கு சக்கரம் இருக்குமாறு அமைக்க வேண்டும். அதன் முன்னிலையிலே கிழக்கிலே ஸ்ரீதரையும், தெற்கிலே மகாசூரனையும், மேற்கிலே வாமனனையும், வடக்கு பகுதியில் சுதாகரனையும் நிலைநிறுத்தி அவற்றின் நடுவினிலே பிரம்மன், விஷ்ணு, ருத்ரனையும் அமைத்து ஆராதனை செய்ய வேண்டும். பின்னர் இவர்களை வலம் வந்து வணங்கி அதன் பின்னர் அக்னியிலே ஹோமம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் நீராடிவிட்டு உத்தம பிராமணர்களுக்கு உரிய மரியாதை செய்து போஜனம் அளித்து தானங்கள் செய்து மரியாதை செய்து அவர்களின் ஆசி பெற்றால் இறந்தவர் பிரேத ஜன்மத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்றது அந்த பிரேதம். பின்னர் நாடு திரும்பியவுடன் அந்த அரசன் அந்த பிரேதம் கூறியவாறே அதற்கு கர்மகாரியங்களை செய்தான். அதனால் தேவன் என்ற அந்த வைசியன் பிரேத ஜன்மம் நீங்கி நற்கதி அடைந்தான் என்று கருட புராணத்திலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. எள் என்பது விஷ்ணு பகவானின் வியர்வையாகும். தர்பை என்பது பொதுவாக திவச காரியங்களில் பயன்படுத்தப்படுவதன் காரணம், இதன் ஒரு நுனியிலே பிரம்மாவும் மற்றொரு நுனியிலே சிவனும் நடுப்பகுதியிலே விஷ்ணுவும் உள்ளதாக ஐதீகம். மேலும் சிரார்த்தத்தின் போது பித்ருக்கள் தர்பையின் மேல் சூட்சும உருவில் வந்து அமர்வார்கள். நமது முன்னோர்கள் கடந்த தலைமுறை வரை உப்பு தானம், பருத்தி தானம், எள் தானம், பசுதானம், நிலதானம், பொன்தானம், தானிய தானம், இரும்பு தானம், குடைதானம், தீபதானம், யானை, எருமை, கிடா, வெற்றிலைபாக்கு, மலர்கள், வேஷ்டி துண்டு போன்றவற்றை தானங்களை செய்தார்கள். ஆனால் தற்காலத்தில் தசவித தானங்களுக்கு இணையாக ஒரு முழு தேங்காயை ஈடாக பெற்றுக்கொண்டு மேலும் இணையாக தட்சிணை பூர்வமாக ஆச்சாரியார்கள் அல்லது வாத்தியார்கள் அல்லது சாஸ்திரிகள் பெற்றுக்கொள்வது மட்டுமே நடைமுறையில் உள்ளது. ஏதோ ஒரு சிலர் மட்டுமே வசதி வாய்ப்பு உள்ளவர்களோ அல்லது இந்த விஷயங்களே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களோ மட்டுமே நான் மேற்சொன்ன அந்த காரியங்களை முறையாக செய்து கொண்டு வருகிறார்கள். வஸ்திரமும் பூதானமும் கோதானமும் உதக கும்பதானமும் மட்டுமே நடைமுறையில் உள்ளது. காலத்திற்கு ஏற்றவாறு நடைமுறையில் சில வழக்கங்கள் மாறுகின்றது. விஞ்ஞானம் வளர வளர உலகில் பௌதீக மாறுபாடு ஏற்பட சில கலாச்சார மாற்றங்களும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அடிப்படை மாறாது. அன்று இறந்த மனிதனை சுடுகாற்றில் சென்று தகனம் செய்தார்கள். இன்று விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால் மின் தகனம் செய்யப்படுகிறது. எனவே அடிப்படை மாறாது. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் அடிப்படை மாறாது. மனிதன் இறந்தால் ஆவி வேறு உடல் வேறாக பிரிவது மாறவே மாறாது என்பதை நாம் நன்கு ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பில் 5 புலன்களும் 10 வித நாடிகளும் 10 வித வாயுக்களும் உள்ளன. பிராணனன், அபானனன், வியானனன், உதானனன், சமானனன், நாதம், கூர்மம், கிரகம், தேவதத்தம், தனஞ்சயன் என்பவையே அந்த 10 வித வாயுக்களாகும். மனிதனின் உடம்பில் 6 வித கோஷங்கள் உள்ளன. சுக்கிலம், எலும்பு, நீர், நரம்பு, ரோமம், இரத்தம் என்பவை ஆகும். மேலும் நமது உடம்பின் பகுதிகள் பஞ்சபூதத்தாலும் ஆனவை. இவை தோல், எலும்பு, ரோமம், சதை, நகம் இவை அனைத்தும் பிருத்திவி என்று நாம் வழங்கப்படும் மண்ணால் உண்டானவை ஆகும். அதேபோல உமிழ்நீர், சிறுநீர், புன்னீர், ஊநீர், ஊன் நீர் என்று சொல்வார்களே அந்த ஊநீர் ஆகியவை அப்பு என்ற நீரால் உண்டானவை ஆகும். பசி, தாகம், துக்கம், சோம்பல் ஆகியவை அக்னி எனப்படும் நெருப்பால் ஆனவை ஆகும். விருப்பம், கோபம், பயம், வெட்கம், மோகம், உடல் இயக்கம், சுற்றுதல், ஓடுதல், கைகால்களை இயக்குதல் ஆகியவை வாயு எனப்படும் காற்றால் ஆனவை ஆகும். சப்தம், எண்ணம், கேள்வி, அறிவு ஆகியவை ஆகாயம் எனப்படும் அந்த ஆகாயத்தால் ஆனவை ஆகும். இடை, பிங்கலை, சுழிமுனை, காந்தாரி, கஜசிம்ஹி, பூஜை, யச்சு, அலாபு, குரு, விசாக்கினி ஆகிய 10 நரம்புகள் உடம்பின் முக்கிய நாடிகளாக உள்ளன. மனிதன் உண்ணும் உணவுப் பொருளை வாயுவே அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்துச் செல்கிறது. வயிற்றுப் பகுதியில் அக்னி, அதற்கு மேலே தண்ணீர், அதற்கு மேலே உணவு ஆகியவை வரிசையாக அமைந்துள்ளது. அக்னி விரிவடைய வாயு உதவுகிறது. உடலில் மொத்த 3.5 கோடி ரோமங்கள் உள்ளன. பற்கள் 32 உள்ளன. நகங்கள் கைகால்களில் மொத்தம் 20 உள்ளன. கூந்தலில் உள்ள முடி 27 கோடி உள்ளது. உடலின் இரத்தம் 1000 பலமாகும். அண்டத்தில் உள்ளவை பிண்டத்தில் உண்டு. பிண்டத்தில் உள்ளவையெல்லாம் மனித உடலில் உள்ளன. உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும்
அண்டத்தில் உள்ள பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்ளங்கால் அதலலோகம் என்றும், கணுக்கால் விதலலோகம் என்றும், முழங்கால் சுதலலோகம் என்றும், முழங்காலுக்கு மேல் பகுதி நிதலலோகம் என்றும், குஹ்யம் ரசாதலம் என்ற லோகத்தையும், இடைப்பகுதி பாதாளம் என்ற லோகத்தையும், நாபி பூலோகத்தையும், இதயம் சொர்க்கலோகத்தையும், தோள்கள் மகாலோகத்தையும், முகம் ஜனலோகத்தையும், நெற்றி நவலோகத்தையும், தலை சத்தியலோகத்தையும், மேலும் மனித உடலில் 14 உலகங்களும் சப்த குலாசங்களும் தீவுகளும் நவக்கிரகங்களும் உள்ளன. ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் தோன்றும் போதே அதற்கு ஆயுள், கல்வி, அறிவு, கோபம், யோகம், போகம் ஆகியவை நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த இடத்தில் வாழ வேண்டும், இங்கு வேலை செய்ய வேண்டும், இன்ன வயதில் இன்ன சம்பவம் நடக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த விதமாக மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மன் எழுதி வைத்து விடுவதாக கருட புராணம் சொல்கிறது. வைத்தரணி நதி என்பது யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ளது என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் விழுந்து அவதிப்படுபவர்கள் யார் என்று கூறுகிறேன். அதாவது நான் என்ற அகந்தையை உடையவன், தாய், தந்தை, குரு, புரோகிதன் ஆகியோரை அவமதித்தவன், நேசித்தவனை அதாவது நண்பனை வாழ வழி செய்தவனை கெடுத்தவன், பெண்கள், குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கு தீங்கிழைத்தவன், ஒரு விவாகத்தை கெடுத்து நிறுத்தியவன், தானம் செய்வதை தடுத்தவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் ஏமாற்றி அலைக்கழித்தவன், புரோகிதனின் மனைவியை அல்லது மாற்றானின் மனைவியை கூடி அனுபவித்தவன், சமய சொற்பொழிவில் தேவையற்ற வார்த்தைகளை பேசியவன், திருமணப் பெண் மீது தேவையற்ற களங்கத்தை கற்பித்தவன், தானம் கொடுத்துவிட்டு பின்னர் கொடுத்து விட்டோமே என்று வருந்துபவன், பிராமண தர்மத்தை விட்டுவிட்டு புலால் உணவை உண்ணுபவன், கடவுள் இல்லை என்று வீண் வாதம் பேசுபவன், ஒருவன் செய்யும் தொழிலை கெடுப்பவன், பசுவை கொல்லுதல், பிறர் மீது வீண்பழி சுமத்துவன் போன்ற இவர்கள் மரணத்திற்கு பின்னர் வைத்தரணி நதியில் விழுந்து அவதிப்படுவதோடு கரையேற்றமாகாமல் அல்லல் படுவார்கள் என்று கருட புராணம் விவரிக்கிறது. மேலும் இந்த கருட புராணத்தை தை மாத விஷு புண்ணிய காலத்தில் எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன் நல்லுலகை அடைவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த கருட புராணத்தை நான் உங்களுக்கு சொல்லியதன் முக்கிய நோக்கம், பொதுவாக ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின்படி தான் ஒரு பிறவி அமைகிறது என்பதை வேதங்களில் ஒன்றாக கருதப்படும், 4 வேதங்களிலும் ஒன்றாக கருதப்படும் ஜோதிட சாஸ்திரமும் கூறுகின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரம் அனாதிகாலம் தொட்டு வேதங்களுக்கெல்லாம் உட்பட்டு இந்த பூமியிலே சொல்லப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, ஆராயப்பட்டு வருகிறது, மேலும் மேலும் மேலோங்கி வருகிறது. ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை இதில் இருக்கிறது என்று சொல்வதற்காகவே இந்த விஷயத்தை நான் உங்களிடம் எடுத்து வைக்கிறேன். பொதுவாக ஒரு அணுவிற்குள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இன்னும் இதுவரை கண்டுபிடித்த எனக்கு தெரியாத விஷயங்கள், இன்னும் கண்டுபிடிக்காத எவருக்கும் தெரியாத விஷயங்கள் என்று அதிலே அடங்கியிருக்கின்ற எதுவாக இருப்பினும் இவை அனைத்தையும் படைத்தவரைத்தான் நாம் இறைவன் என்று சொல்கிறோம். சமீப காலத்திலே ஒரு இயற்கைதான் அந்த கடவுள் என்று அனைவருமே மனோதத்துவ ரீதியாக ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்த வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியினால் அவற்றை நாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு வந்திருக்கிறோம். எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் நான் ஏற்கனவே கூறியதைப் போல அடிப்படை மாற்றங்களை செய்ய முடியாது. அந்த அடிப்படைக்கு மேல் கட்டுமானம் தான் செய்ய முடியும். உதாரணமாக, ஒரு அணுவில் இருக்கின்ற அந்த எலக்ட்ரானை பிரித்தெடுத்து எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் என்று அழைக்கும்படியான ஒரு ஆற்றலை கண்டறிந்துள்ளார்கள். அதே போல நீரிலும், அதே போல ஒவ்வொன்றிலும் இப்படி அடிப்படையான விஷயங்கள் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்களாகவே இருந்தாலும் கூட ஒரு ஆற்றலை மனிதனால் உருவாக்க இயலாது. ஆனால் ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட்.
ஆனால் ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்ற முடியும். உதாரணமாக, 1 லிட்டர் தண்ணீர் இருக்கிறது. அதனை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு அமைப்பை செய்து அந்த 1 லிட்டர் தண்ணீரை நாம் கொதிநிலைக்கு சூடுபடுத்தும் பொழுது அந்த உஷ்ணத்தை விஞ்ஞானத்திலே கிரியா ஊக்கி என்று சொல்லுகிறார்கள். அந்த நீராகவே இருக்கும் பொழுது அதிலே எந்த ஒரு கிரியா ஊக்கியும் செயல்படவில்லை என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அப்போது கிரியா ஊக்கி வேண்டுமென்றால் அதனை மாற்று ஒரு சக்தியாக மாற்ற வேண்டுமென்றால், வேறு ஒரு சக்தியாக அதை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு கிரியா ஊக்கி தேவை. அதுதான் அந்த நெருப்பு. 100 டிகிரி அளவிற்கு அதை கொதிநிலைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நீர் கொதித்து ஆவியாகிறது. அந்த ஆவியை ஒரு குழாய் மூலமாக மற்றொரு பாத்திரத்திலே அங்கே பிடித்து அங்கே ஒரு கிரியா ஊக்கியான ஐஸை வைத்தால், அதாவது 0 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு உறைநிலைக்கு வரும்படியான ஒரு ஐஸை வைக்கும் பொழுது இந்த ஆவியான நீர் திரவமானது அந்த குளிர்ச்சியான அந்த பாத்திரத்திற்குள் 0 டிகிரி செல்சியஸில் உள்ள அந்த குளிர்ச்சியான பாத்திரத்தில் சென்றவுடன் அது மீண்டும் நீராக மாறும் அல்லது ஐஸாக மாறும். அப்படி ஐஸாக மாற்றினால் மீண்டும் அதை சுட வைக்கும் பொழுது அது நீராக மாறும். இப்படி நீர் என்ற சக்தி நீராவி சக்தியாகவும், நீராவி சக்தி மீண்டும் நீர் சக்தியாகவும் மாறுகிறது என்னும் பொழுது ஒரு சுழற்சி மீண்டும் அதே நிலைக்கு திரும்புகிறது. அது இயற்கை நிலை. எனவே இந்த இயற்கையில் தோற்றுவிக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிறதோ அதே நிலைக்கு திரும்புவதுதான் இயற்கை நிலை. மேலோங்கிய அந்த சக்தி எதுவோ, எல்லாவற்றுக்கும் மேலோங்கிய சக்தி. உதாரணமாக ஒரு ஆற்றலை நாம் கூறுகின்றோம், அக்னி என்று ஒரு ஆற்றல். அது சூரியனிலிருந்து நமக்கு இந்த பூமிக்கு கிடைக்கிறது என்பது இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு. இந்த வெப்பம் இங்கே இருக்கிறதற்கு காரணம் இந்த சூரியனிலிருந்து பெறப்படுகின்றதுதான் அந்த வெப்பம். இதை இத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால், இவ்வளவு ஒளி வருட தூரங்களுக்கு அப்பால் இந்த பூமி அந்த சூரியனிலிருந்து இருப்பதால் அந்த வெப்பநிலையானது இவ்வளவு நிலையில் இருக்கும். அதிலே ஒவ்வொரு பூகோள அமைப்பிற்கு ஏற்றாற்போல் அந்த ஒவ்வொரு ஏரியாவிற்கு தகுந்தவாறு அந்த வெப்பநிலை மாறுபடும். ஒரு இடத்திலே பனி இருக்கும், ஒரு இடத்திலே குளிர்ந்த தன்மை இருக்கும், ஒரு இடத்திலே வெப்பத்தன்மை இருக்கும், ஒரு இடத்திலே அதிக வெப்பத்தன்மை இருக்கும். இப்பொழுது சமீபத்திலே ஒரு கண்டுபிடிப்பு, பூமிக்கு மத்தியிலே வெப்ப குழம்பு, ஒரு லார்வா போன்ற வெப்ப குழம்பு, அது முட்டைக்குள் மஞ்சை கருவை போல இருக்கின்றது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது எப்போது வேண்டுமானாலும் வெடித்து வெளிக்கிளம்பும் என்ற நிலையிலே பூமிக்குள் அது எந்த வகையிலாவது வெளியேற துடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது சூரியனை நோக்கிய அந்த ஈர்ப்பு ஆற்றலால் அல்லது அண்டத்தை நோக்கிய ஈர்ப்பு ஆற்றலால் அந்த பூமிக்குள்ளிருந்து கருவிலிருந்து வெளியேற துடிக்கிறது. அப்படி துடிக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்திலே வெளியேறும் பொழுது அதுதான் அந்த எரிமலையாக நமக்கு தோன்றுகிறது என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. எனவே இப்படி நாம் எந்த முறையிலே ஆராய்ந்தாலும், எந்த நிலையிலே இந்த உலகம் இப்பொழுது இருந்தாலும், இனியும் எந்த நிலைக்கு சென்றாலும், இதற்கு முன்னர் எந்த நிலையிலே இருந்திருந்தாலும், இவை அனைத்தும் இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பதை யாருமே ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அந்த இயற்கையின் மாற்றங்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டவை என்று ஒப்புக்கொள்ளலாம். இந்த இயற்கையை வழிநடத்துகின்ற அந்த மிக பெரும் ஆற்றல் தான் நாம் கடவுள் என்று சொல்வது என்று நீங்கள் விஞ்ஞான ரீதியாக கூறலாம். ஆனால் அதற்கு உருவகம் கொடுத்து அந்த ஆற்றலையே மனிதன் என்பவன் கட்டுப்படுத்த முடியும் என்பதை இன்று அல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் மனிதன் அந்த ஆற்றலை ஏதேனும் ஒரு வழியில் சென்று கட்டுப்படுத்துவான் என்ற வகையிலே வேண்டுமானால் இந்த விஞ்ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதற்கான அடித்தளம் போடப்பட்டது என்றோ 5000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய இந்த மகாபாரதம் போன்ற, ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் போன்ற, இது அதற்கும் முன்னர் அதனை தோற்றுவித்த அந்த பெரியவர்களின் அந்த ஞானத்தால் கிடைத்த உண்மை என்பதை நாம் மறக்க முடியாது, மறுத்துவிடவும் முடியாது. எனவே ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த நம்முடைய சனாதன தர்மங்களை தூக்கி பிடிக்கும் இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் உபனிஷத்துக்களையும் மற்றும் அகநானூறு, புறநானூறு, தேவாரம், திவ்ய பிரபந்தம், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், கம்பராமாயணம் என்று எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அத்தனையும் அந்த இலக்கியங்கள்
என்ற அடிப்படையிலோ அல்லது அவற்றில் கூறப்பட்ட அந்த தர்மங்கள் அடிப்படையிலோ எந்த நேரமும் ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்வதைப் போல ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு 1/4 மணி நேரமாவது நமது தர்ம சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சின்ன ஒரு குறிப்பையாவது ஒரு நாள் ஒன்றுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இது கலியுகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். திரேதாயுகம் வரை புல் பூண்டு மிருகங்கள் கூட பேசிக் கொண்டன. ஒரு அகத்தியர் பெருமான், சித்தராக இருக்கின்ற அந்த அகத்தியர் பெருமான் ஒரு மரத்தோட்டத்தில், பழமரங்கள் நிறைந்த ஒரு உயரமான கனிகளை கொடுக்கின்ற மரங்கள் நிறைந்த தோட்டத்திலே அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு திடீரென்று ஒரு ஆசை. அவா இதோ இந்த மரத்திலே இருக்கின்ற கனி பார்ப்பதற்கு மிக அழகாகவும் புசிப்பதற்கு ஒரு இனிமையாகவும் இருக்கிறது, இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று அவர் நினைத்த மாத்திரத்திலே அந்த மரம் வளைந்து அந்த கனியை அந்த அகத்திய மாமுனிவருக்கு கொடுக்கும் என்று நான் அந்த தர்ம நூல்களிலே எங்கோ படித்த ஞாபகம். இப்படிப்பட்ட ஒரு வேதங்களை கற்றறிந்த, உண்மையில் சொல்லப்போனால் கல்வி என்பது அன்றைக்கு முதலிலே ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சம் குறித்த அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதிலேயே மிக கவனமாக இருந்தது. எனவேதான் மானுடன் தன்னைத்தானே எல்லா வகையிலும் சமநோக்கிலே பார்த்து கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு விஷயத்தை அவர்களுக்குள் வைத்துக் கொள்ளாது வாழ்ந்தார்கள். ஆனால் தவறுகள் இல்லாத ஒரு உலகமும் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. நான் தான் முதலிலே சொன்னேன், இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலே சொன்னேன், எல்லாவற்றிலும் 2 உண்டு. இது படைப்பின் ரகசியம், நானோ நீங்களோ ஏற்படுத்தியது அல்ல. அப்படி ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அது இந்த இயற்கையின் கட்டுப்பாட்டிலே உண்டாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.